வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டம் சார்பாக நடத்தப்படுகிற இந்த சூனிய ஒழிப்பு பொதுக்கூட்டத்திலே சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இன்றைக்கு நாடு முழுவதும் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் மற்ற அமைப்பை சேர்ந்த உலமாக்களால் விமர்சிக்கப்படுவதற்குரிய ஒரு பிரதான காரணமாக இந்த சூனியம் என்ற விஷயம் இருக்கிறது. ஏனென்றால் சூனியத்தை பொறுத்தவரையில் சூனியத்தை நம்புவது, உண்மை என்று ஏற்றுக்கொள்வது, இணை வைத்தல், அல்லாஹ்வுக்கு நிகராக வேறொருவரை உண்டாக்கக்கூடிய காரியம் என்று நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம். இதே நேரத்தில் சூனியத்தை கண்டிப்பாக நம்பித்தான் ஆக வேண்டும். அப்படி அதனை நம்பாதவர்கள் எல்லாம் முஅ்தஸிலாக்கள், ஜஹ்மியாக்கள், கத்ரியாக்கள், ஜபரியாக்கள் 72ல உள்ள அத்தனை பேரையும் சொல்லியாச்சு. சரியா? இப்படி சொல்லி சூனியத்தை ஆதரித்து ஆங்காங்கே பலரும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது அவர்களின் கருத்து சுதந்திரம், தடுப்பதற்கு இல்லை. வழங்குதா? எங்கேயாவது ஒரு இடத்துல மாற்று இயக்கத்தை சேர்ந்தவங்க கூட்டம் போட அஸ்ஸலாமு அலைக்கும் ஆலிம்சா ஒரு கேள்வி கேட்கணும்னு நம்ம ஆளு போய் நின்னா உடனே SMS பரவும். SLTJ காடையர்கள் கூட்டத்தை குழப்புகிறார்கள். வழங்குதா? எப்பயுமே நம்ம கூட்டத்துக்கு எதிராக யார் குழப்ப வந்தாலும் கடைசி வரை கூட்டத்தை நடத்திட்டு தான் மற்றதெல்லாம் பார்ப்போம். வழங்குதா? பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது. சரியா? ஏற்கனவே அவர் சொல்லிட்டார், விவரமா நான் சொல்ல தேவையில்ல. சரி, ஓகே. இப்ப விஷயத்துக்கு வருவோம். தலைப்பு என்ன? சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். இந்த தலைப்பு இந்த பொதுக்கூட்டத்திலே தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு ஒன்றும் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் மாவட்ட நிர்வாகம் கண்டுபிடிச்ச வார்த்தை அல்ல. அவங்க கண்டுபிடிச்சாங்களா? அவங்க கண்டுபிடிச்ச வார்த்தை இல்லை, அல்லாஹ் ஆல்ரெடி சொன்ன வார்த்தை. வழங்குதா? லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைது அத்தா. சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான். அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கல, இன்ஷா அல்லாஹ் பத்தி பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். சரியா? ஏன்னு கேட்டா, இன்றைக்கு சூனியத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்பவர்களில் உங்களுடைய ஊரை சேர்ந்த உலமாக்களும் உள்ளடக்கம். இதே நேரத்தில் ஏற்கனவே முபாரக் மதனியை பத்தி பேசினாரே, அப்ப பேசலாம், அம்மாடா நம்மளை பத்தி பேச மாட்டாங்க போல் இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. இந்த தலைப்பே அதுதான். போலீஸ்காரங்க நிக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, என்னன்னு வந்து கேட்கட்டு அவங்களுக்கும் சூனியத்துக்கு ஊனியம் நாங்க சொல்றது, ஊனியம் சிங்களத்துல சொல்றது, ஊனியம் என்னன்னு அவங்களுக்கும் விளங்கப்படுத்திடுவோம். சரியா? அதனால குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சூனியத்தை பற்றிய விவரங்கள் இங்கே சொல்லப்பட இருக்கிறது. யாரெல்லாம் சத்தியத்தை நேசிக்கிறார்களோ அவர்கள் தாராளமாக இதனை செவிமடுக்கலாம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூனியத்தை பொறுத்தவரையில் சூனியம் என்றால் என்ன? இதுதான் ஆரம்பமான கொஸ்டின். நம்பர் 1 கேள்வி அது. சூனியம் என்றால் என்ன? சூனியம் என்றால் சூனியம். சூனியம் என்றால் என்ன? சூனியம் ஒண்ணுமே இல்லை. சூனியம் என்று தமிழ்ல எதுக்கு சொல்லுவாங்க?
ஒண்ணும் இல்லாத இந்த ஜீரோக்கு சூனியம் பாங்கல்ல, ஒண்ணும் இல்லாததுக்கு சொல்றது சூனியம்னு. சூனியம்டா என்ன? சூனியம்னா ஒண்ணும் இல்ல. அப்ப எதுக்குங்க இவ்வளவு அங்கலாய்ப்பு, இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டம் எதுக்கு? இதுல என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த சூனியத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு அடிப்படையான தகவல்களை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அடிப்படை தெரியுமா? இந்த சூனியத்திற்கு எந்தவித தாக்கமும் இல்லை, அதனால் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. சூனியத்தினால் தாக்கம் உண்டாகும் என்று நம்பினால் அது இணை வைப்பு என்ற பிரச்சாரத்தை நாம் செய்வதற்கு அடிப்படையாக அமைவது என்ன? சூனியம் தொடர்பான செய்திகள் புனிதமிக்க திருமறை குர்ஆனுடைய கருத்துக்களோடு மோதுகிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்கு மாற்றமாக இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறதுனால அது இணை வைப்பை நோக்கி முஸ்லிம்களை அழைத்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குர்ஆனுக்கு மாற்றமாக நபி அவர்கள் பேச மாட்டார்கள். ஆகவே சூனியத்திற்கு எவ்வித தாக்கமும் இல்லை என்று பிரச்சாரம் செய்கிறோம். இதுல குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் முரண்படுமா என்று கேட்டால் கண்டிப்பா முரண்படாது. ஆச்சரியமா இருக்கு. இப்ப என்னடா திடீர்னு மாத்திக்கிட்டாங்களா? மாத்தல, இதுதான் யதார்த்தம். குர்ஆனுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் முரண்படுமான்னு கேட்டா, அது ஆதாரபூர்வமானதாக இருந்தால், நபி சொல்லி இருந்தால் கண்டிப்பா முரண்படாது. அப்ப முரண்படுத மாதிரி இருக்குதே, அது ஹதீஸே கிடையாது. வணங்குதா? என்ன செய்வாங்க தெரியுமா? இமாம் ஷாஃபியுடைய ஒரு கருத்தை கொண்டு வருவார். ஆரம்பமாக சொல்லிக் கொள்கிறேன். இமாம் ஷாஃபி சொல்லுகிறார், உலகத்திலே குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. பாத்தீங்களா? இமாம் ஷாஃபி அப்படித்தான் சொல்றாரு, நாங்களும் அப்படித்தான் சொல்றோம். முரண்பட்டால் அது ஹதீஸே இல்லை. வணங்குதா? ஏதா டிஃபரெண்டா? என்னமோ ஷாஃபி இமாம் உங்களுக்கு ஜாதகமா சொன்ன மாதிரி சொல்றியே, அவர் எங்களுக்கு ஜாதகமா சொல்லலனாலும் பரவாயில்லை, ஆனா அவர் அதைத்தான் சொல்லி இருக்காரு. என்னது? குர்ஆனுக்கு முரண்பட்டால் அது சுன்னாவே இல்லை, முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் குர்ஆனுக்கு மாற்றமாக பேச மாட்டார்கள். ஏன் பேச மாட்டார்கள்? வமா யன்திகு அனில் ஹவா, இந்த நபி கற்பனையாக பேச மாட்டார். இன்ஹுவ இல்லா வஹியுன் யூஹா, இவர் பேசுவது அத்தனையும் வஹியாகத்தான் இருக்கும். நபிகள் நாயகம் பேசினாலே மார்க்கமாக எதை பேசுகிறார்களோ அதை வஹியாகத்தான் பேசுவார்களே ஒழிய தன்னிச்சையாக மனமுரண்டாக தன்னை இஷ்டப்படி கற்பனை செய்து பேச மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப நபியுடைய பாலிசி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மை என்ன என்று அல்லாஹ் சொல்றான். இந்த நபி கற்பனையாக பேச மாட்டார்கள், இந்த நபி அல்லாஹ்வுடைய கருத்துக்கு மாற்றமாக பேச மாட்டார்கள், முரண்பட்டு கருத்து சொல்ல மாட்டார்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் சில ஹதீஸ்களை பார்க்கிறோம். புகாரில பார்க்கிறோம், முஸ்லிம்ல பார்க்கிறோம், திர்மிதில பார்க்கிறோம், அஹ்மதுல பார்க்கிறோம். அந்த ஹதீஸ்கள் நபிகள் நாயகத்துடைய கருத்துக்கு அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் வசனங்களுக்கு நேரடி மாற்றமாக அமைந்திருப்பதை காண கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒன்ன சொல்லி இருக்கிறாங்க, குர்ஆன் வசனம் வேறொன்றை சொல்லுது, அல்லாஹ் ஒன்றை சொல்லி இருக்கிறான். அதற்கு மாற்றமாக நேர்முரணாக ஹதீஸ்ல நபிகள் நாயகம் சொன்னதாக சில செய்திகள் வருகிறது. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, ஹதீஸ் கலை ஆய்வு, அந்த ஆய்வு, இந்த ஆய்வு எல்லாத்தையும் ஓரமா இப்ப முதல்ல ஒரு மூமினாக இருந்து ஒரு மூமின் நபிகள் நாயகம் குர்ஆனுக்கு மாற்றமாக பேசுவார்கள் என்று ஒத்துக்கொள்ள முடியுமா? அப்படி பேசுவாங்களா? கண்டிப்பா பேச மாட்டாங்க. அப்ப சில செய்தி வருகுதே, அது உங்களுக்கு தான் முரண்படுது, எங்களுக்கு முரண்படல. எப்படி? அது உங்களுக்கு தான் முரண்படுது, எங்களுக்கு முரண்படல. சரிப்பா, எங்களுக்கு முரண்படுது இல்ல, உங்களுக்கு முரண்படாம நீங்க கரெக்டா விளங்கி இருக்கிறீங்கல்ல, அந்த கரெக்டா விளங்கினதை அல்லாஹ்க்காக எங்களுக்கும் கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க பாப்போம். சபபியாவுக்கு பின்னாடி வருவேன் இன்ஷா அல்லாஹ். விளங்குதா? வார வழியில நாம ஒரு வார்த்தை சொன்னதுக்காக கூட்டம் போட்டாங்கல்ல,
நம்ம கூட்டத்தில் நோட்டீஸே கொடுத்தாங்க, ஒன்றும் செய்ய வேணாம், வர்ற மக்களுக்கெல்லாம் நோட்டீஸை கொடு. ஏன் தெரியுமா? அதை உங்க மக்களுக்கே அந்த நோட்டீஸ் புரியாது. சரியா? அந்த நோட்டீஸ இப்ப அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்குதுன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே விளங்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன் தெரியுமா? பார்த்தவங்க அத்தனை பேர் என்னங்க சொல்லிக்கா சபபியாண்டா என்னன்னு கேட்கறாங்க. சபபியாண்டா என்னன்னு தான் நோட்டீஸ். விளங்குதா? இப்ப சபபியாண்டா என்னன்னு பின்னாடி சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். பேரை சொல்லி முடிய அது எப்படி அவரோட பேரை சொல்ல முடியும்? ஆகமக்கு என்னவனா ஆகமக்கு ஆண்டவனாய் சொன்னார்ல. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, நோட்டீஸ்ல பீஜட பேரை யார் போட்டா? உங்க உம்மா எங்கட உம்மாண்டா சும்மா. விளங்குதா? எச்சரிக்கை, பிஜேயின் புதிய ஆய்வும் ஒரு அலசலும். விளங்குதா? அப்ப நீங்க மட்டும் வழிகட்டவர், மூத்தசிலா, பிஜே இதெல்லாம் சொல்லுவிய, நாங்க சொன்னா தப்பு. விளங்குதா? பின்னாடி வந்துடுறேன். சபபியாவுக்கு குறைக்கல, அதை பார்த்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? இலக்கண புலிகளையும் இலக்கண மேதைகளையும் இன்ஷா அல்லாஹ் எல்கேஜி விஷயம் இதுக்கு ஒரு நோட்டீஸ் வேற இன்ஷா அல்லாஹ் அதை விளங்கப்படுத்துவோம். சரியா? இந்த இதை முடிஞ்சிடட்டும். இப்ப இந்த குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் முரண்படுகிறது. சில ஹதீஸ்கள் அதனை ஏற்றுக்கொள்ள கூடாது, அது இஸ்லாமிய அக்கீதாவுக்கு மாற்றமானது என்று சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது முரண்படல, சரியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சிடியா பேசினாங்களா. அந்த நோட்டீஸ்ல கீழே சில தலைப்புகளை போட்டிருக்கு, செத்து புதைச்ச தலைப்புகள். எல்லாத்துக்கும் பதில் சொல்லி முடியல. கேட்டா அவையல் சின்ன சின்ன பொடியன்மார், அவையலோட எனக்கு விவாதம் பண்ண இயலாது. தலைப்பை நோட்டீஸ் அடிக்க தெரியும்னா உங்க ஊர்ல விவாதத்தை வைத்துக் கொள்ள இந்த ஜமாத் என்றைக்கும் தயார். அதுக்கு தான் தேடி வந்திருக்கிறோம். சும்மா வந்தேன்னு நினைச்சாங்களோ தெரியல. விளங்குதா? முடியல. இதுக்கு மேல் கடைசி அந்த சொல்லக்கல கடிதங்கள் சொல்லக்கல விளங்கும். சரியா? இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இந்த சில ஹதீஸ்கள் உதாரணத்துக்கு புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி? இந்த ஏரியா, நீங்க வாழக்கூடிய ஏரியா நிறைய விவசாயிகள் நிறைந்த ஏரியா தானே, அதனால சொல்றேன். சரியா? நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பாதை வழியாக போய்கொண்டு இருக்கிறார். புகாரிலே இடம்பெறுகிறது இந்த சம்பவம். போய்கொண்டிருக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? இன்னொரு நபித்தோழருடைய வீட்டு ஏரியாவை பார்க்கிறாரு. அங்க ஏறு கலப்பைய வச்சிருக்கிறாங்க. ஏறு கலப்பைன்னா விவசாய கருவி. விளங்குதா? விவசாய கருவிண்டா என்ன? எரும மாட்டுல இருந்து இந்த பட்டியலுக்குள்ள வந்துடும். விவசாய உழவு கருவிகள் இருக்குது, எல்லாம் வந்துடும். விளங்குதா? அப்ப இந்த ஏறு கலப்பைகளை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறாராம். வைத்துக் கொண்டிருக்கும் போது இந்த நபித்தோழர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் இந்த ஏறு கலப்பைகளை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யாருடைய வீட்டுக்குள் ஏறு கலப்பை நுழைகிறதோ அந்த சமுதாயத்திற்கு இழிவு வராமல் இருப்பதில்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று சொல்லி அந்த நபித்தோழர் சொல்லுகிறார். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் என்ன சொல்றோம்? கண்டிப்பா ரசூலுல்லாஹ் இப்படி சொல்ல மாட்டாங்க. இது ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. ஏன் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி? குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது விவசாயத்தை ஆர்வமூட்டி, விவசாயம்ங்கிறது ஒரு சிறந்த தொழில் என்று சொல்லி விவசாயம் செய்யறது ஆர்வமூட்டி நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. ஆனா இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? விவசாய கருவி வீட்டுக்குள்ள இருந்தா சமுதாயத்துக்கே இழிவு வரும்ங்குது. உங்க ஊர்ல ஒருத்தர் வீட்டுக்குள்ள வச்சிருந்தா போதும். இந்த ஹதீஸ் அடிப்படையில் நீங்க அத்தனை பேரும் பிசினஸ் மேனா மாறிட்டீங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் விவசாயம் செய்யறாருன்னு வைங்க, அந்த ஒரு ஆளே இந்த ஊருக்கு முசீபத்தா போயிடுவார் இந்த ஹதீஸ் அடிப்படையில். ஏன்? விவசாய கருவியை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறாருல்ல, எப்படி வச்சுக்கிறாரு? நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, மக்காவை சேர்ந்த நபித்தோழர்கள் வியாபாரிகள், பிசினஸ் மேன்ஸ். இதே நேரத்தில் மதீனாவை சேர்ந்த நபித்தோழர்கள் வியாபாரிகளா விவசாயிகள்? மதீனாவில் இருந்த பெரும்பாலான நபித்தோழர்கள் யாரு? அவர்கள் அத்தனை பேரும் விவசாயிகள்.
விவசாய கருவி வீட்டுக்குள்ள இருந்தா இழிவு வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்றீங்களே, எப்படி சொல்லுவாங்க? அப்ப உங்க இந்த ஹதீஸை நீங்க உண்மைன்னு சொல்ல வந்த மதீனாவை சேர்ந்த நபித்தோழர்கள் நிறைய பேர் இந்த வட்டத்துக்குள் வந்து விடுவார்கள், இழிவடைந்தவர்கள் என்ற வட்டத்துக்குள் வந்து விடுவார்கள். தெளிவா விளங்கிக்கிறீங்க. உங்க கருத்துப்படி அந்த ஹதீஸை ஒத்துக்கொண்டால் மதீனாவை சேர்ந்த நபித்தோழர்கள் இழிவடைந்தவர்கள் என்ற வட்டத்துக்குள் வந்து விடுவார்கள். நாங்க சொல்லல, நீங்க சொல்றீங்கன்னு சொல்றோம். பிறகு இதுக்கு தனி சீடி பேசுவாங்க. பாத்தீங்களா, சஹாபாக்களை இழிவடைந்தவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். வழங்குதா? அதனால தெளிவா கேட்டுக்கிறீங்க, தெளிவா தான் சொல்லிக்கிட்டு போறோம். சரியா? இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இந்த ஹதீஸ் அடிப்படையில் இந்த ஹதீஸ் ஒரு சிங்கிள் ஹதீஸை நீங்கள் உண்மை என்று வாதிட்டால் காரண காரியத்தை சொல்லுங்க. அந்த ஏறு கலப்பை வருதே, அதுக்கு ஏதாவது வியாக்கியானமாவது சொல்லுங்க பார்ப்போம். ஏறு கலப்பை இருக்கிற வீட்டுக்குள்ள இருந்தா அந்த சமுதாயத்திற்கே இழிவு வரும்னா, ஒரு பேச்சுக்கு ஏறு கலப்பைக்கு பதிலாக ஏரோப்ளேனை நீங்க வச்சுக்கிட்டா கூட அப்பவும் இழிவு தான் வரும். விளங்குதா? வியாக்கியானம் என்ற பேர்ல நீங்க எதை சொன்னாலும் அந்த ஹதீஸ் நிக்காது. அது ஹதீஸ் இல்ல. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சொல்லவில்லை. நான் அப்ப என்ன கேட்பாங்க தெரியுமா? புகாரிக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி இது இமாம் புகாரிக்கு தெரியாதா? இந்த கேள்வியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி செத்து புதைச்ச கபருக்குள்ள இருக்கிற கேள்வி. இதுக்கு ஏற்கனவே மல்வானையில இஸ்மாயில் சலபிக்கே சொல்லியாச்சு. அவரை பத்தி பேசவும் யோசனை. ஏன் தெரியுமா? திருப்பி கேட்பாரு, என்ன பத்தி பேசுறியடா, உனக்கு வெக்கம் இல்லையாண்டு. ஏன் ஹஜியார் வாங்க விவாதம் பண்ணுவோம், நான் தான் விவாதத்துக்கு வரமாட்டேங்கிறேன், திரும்ப திரும்ப கூப்பிடுங்க, உங்களுக்கு என்ன வெக்கமே இல்லையான்னு கேட்டாரு. வணங்குதா? அதனால இப்ப பேசவும் வேண்டா, வெக்கம் இல்லையான்னு கேட்டுவாரு. தகவலுக்கு சொல்லி ஆகணும். இமாம் புகாரிக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு கேக்குறீங்களே. அப்ப புகாரி இமாமுக்கு அனைத்தும் தெரிந்த அல்லாஹ் என்று இமாம் புகாரியை நினைக்கிறீர்களா? அவர் மனுஷன், அவருக்கு தெரியாம இருந்திருக்கும். இப்ப அதுக்கு என்ன? அப்ப அவருக்கு நரகமா? அது அல்லாஹ்ட்ட போய் கேளுங்க, எங்கள்கிட்ட கேட்க வேணாம். யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட போய் கேளு. நான் சொல்லல. இதைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இதைத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். மூசா நபிட்ட வந்து, மூசாவே நீங்க சொல்ற அல்லாஹ்வை தான் வணங்கணும்ங்கறீங்க, உங்களை தான் பின்பற்றணும்ங்கறீங்க, அப்ப உங்களை பின்பற்றாத அல்லாஹ்வை நம்பாத எங்களுடைய பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் அத்தனை பேரும் நரகத்துக்குரியவர்களா? மூசா நபி என்ன சொன்னாரு? அது எனக்கு தெரியாது, அல்லாஹ்ட்ட கேட்டுக்கப்பான்ட்டாரு. எனக்கு தெரியாது, நான் சொல்றத நீ பின்பற்றினா சொர்க்கம். நாங்க சொல்றோம் எங்களுக்கு தெரியுது, பார்க்கிறோம், இதுக்கு பதிலே இல்ல. இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டால் ஒட்டுமொத்த ஹதீஸ்களை மறுக்க வேண்டி வருகிறது. தெளிவா விளங்குது. உங்களுக்கு பார்த்தா இது விளங்கலையா? ஏன் ஷாஃபியை காப்பாற்ற போன தப்லீக் ஜமாத் சகோதரர்களை அன்றைக்கு வழிகேடர்கள் என்று சொல்லவில்லையா? நாம் சொன்னமா இல்லையா? தப்லீக் சகோதரர்களே, இமாம் ஷாஃபியை பின்பற்றுகிறீர்கள், வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்ன அன்னைக்கு சொன்னீங்க. அப்ப புகாரியை பின்பற்றினா மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொர்க்கம் கிடைக்குமா? அப்ப ஷாஃபிக்கு என்ன சட்டமோ அதுதான் இமாம் புகாரிக்கும். அவர் மறிஞர், இவர் மறிஞர், யாரையும் பின்பற்றக்கூடாது. அத்தனை அறிஞர்களும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, அத்தனை பேரும் தவறு செய்வார்கள். தவறு செய்வார்கள், காரணம் அவர்கள் மனிதர்கள். இதே கேள்வியே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல போய் கேட்டாங்க. இப்ராஹிமே, நீங்க சொல்றதை தான் பின்பற்றணும்ங்கறீங்க, நீங்க சொல்லாத பின்பற்றினா வழிகேடுங்கறீங்க, நரகம்ங்கறீங்க. அப்படின்னா எங்க அப்பா பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் எல்லாருமே நரகமா அப்படின்னாங்க. இப்ராஹிம் நபி, நாம ஏற்கனவே சொன்னார்ல, இப்ராஹிம் நபி வழியில் பிரச்சாரம் செய்கிறோம்னு. அதனால இப்ராஹிம் நபியுடைய பதில்னா ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? லக்கது குந்தும் அன்தும் வ ஆபாவுக்கும் ஃபீ தலாலின் முபீன். நீங்கள் தான் வடிகட்டிய முட்டாள்கள் என்று நினைத்தால் உங்களுடைய அப்பா முட்டாளா, உன் பாட்டன் இருக்கன, உன் முப்பாட்டன் இருக்கன? யாரு கேட்டா? நான் கேட்கல, இப்ராஹிம் நபி கேட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு அவங்கள பத்தி? அல்லாஹ் அவங்கள பத்தி பாத்துக்கிறவான். வணங்குதா? என்னன்னு கேட்டா, இமாம் புகாரியை தங்கி இந்த மார்க்கம் இல்லை, இமாம் முஸ்லிமை தங்கி இந்த மார்க்கம் இல்லை, அல்பானியை தங்கி இந்த மார்க்கம் இல்லை, எந்த அறிஞரை தங்கியும் இந்த மார்க்கம் இல்லை. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பான். இரண்டாவது ஹதீஸ் அது என்ன? அது ஒரு முக்கியமான ஹதீஸுங்க. ஏன் தெரியுமா? நாம குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு ஹதீஸை மறுப்போம். ஆனா உங்கூர்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, புத்திக்கு படல அதனால மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உங்க புத்திக்கு பட்டிச்சாண்டு இப்ப பாப்பமே ஒரு ஹதீஸ் சொல்ல போறேன். எங்க புத்திக்கு படல,
உங்க புத்திக்கு பட்டிச்சாண்டு பார்ப்போம். சஹீஹுல் புகாரியில ஒரு செய்தி இடம்பெறுகிறது. ஒரு எல்கேஜி சின்ன பிள்ளை யாராவது இருந்தா கேட்டு பாருங்க, பக்கத்துல உடனே கேட்டுக்கிறங்க. ரசூலுல்லாஹ் எப்ப மேராஜ் போனாங்க? சின்ன பிள்ளை யாராவது இருந்தா கேளுங்க, பெரிய அக்கட்ட கேட்க வேணாம். நபி பட்டம் கிடைச்சதோட ரசூலுல்லாஹ் மேராஜ் போனாங்க. நபியானதுக்கு பிறகு அல்லாஹ் நபிகள் நாயகத்தை மேராஜுக்கு அழைத்து சென்றான் என்று புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட பல கிரந்தங்களில் ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கிறது. சரியா? இதே மாதிரி சஹீஹுல் புகாரியில இன்னொரு ஹதீஸும் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கு? நபிகள் நாயகம் அவர்கள் எப்பொழுது மேராஜுக்கு போனாங்களா? கபுல ஐயூஹா இலைஹி, நபிகள் நாயகத்திற்கு வஹி வருவதற்கு முன்பதாகவே, நபியாவதற்கு முன்பதாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி புகாரியில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இந்த ஹதீஸ் குர்ஆனோட எந்த வசனத்தோட மோதுது எல்லாம் ரெண்டாவது. இந்த ஹதீஸ் உண்மைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஹதீஸ பொய்ன்னு சொல்லுங்க. எதை? மேராஜ் ரசூலுல்லாஹ் நபியானதுக்கு பிறகுதான் போனாங்கன்றது உண்மைன்னா ரசூலுல்லாஹ் நபியாக முன்னாடி மேராஜ் போன செய்தி பொய் என்று சொல்லுங்க. இல்ல இல்ல இந்த செய்தி தான் உண்மை அப்படின்னு சொல்லுவீங்களா இருந்தா அந்த செய்தியை பொய் என்று சொல்லுங்க. ரெண்டுமே உண்மைன்னு சொல்லுவீங்களா இருந்தா அப்ப ரொம்ப சந்தோஷம். அப்ப உங்களோட மார்க்கத்துல ரசூலுல்லாஹ் 2 தடவை மேராஜ் போயிருக்காங்க. வணங்குதா? எப்படி தெரியுமா? யாராவது கேட்டா அதுக்கும் இருக்கு இதுக்கும் இருக்குங்க, உங்களுக்கு என்ன அதுல விளங்குதா? அதுக்கும் இருக்கு இதுக்கும் இருக்கு, நல்ல பதில் தானே. ஏதாவது பதில் இல்லாட்டி அதுக்கும் சரி இதுக்கும் சரி, அது எப்படியா சரியாக முடியும்? ஏதாவது ஒண்ணு தானே சரியாக முடியும். ஒருத்தன் குற்றவாளிங்கிறீங்க, இன்னொருத்தன் நிரபராதிங்கிறான், அதுக்கும் சரி இதுக்கும் சரி. அப்ப ஜட்ஜி என்ன கேட்பான் தெரியுமா? உனக்கு இருக்கா அவனுக்கு இருக்கான்னு கேட்பான். ஏன்? அது எப்படி ரெண்டும் சரியாகும்? ஏதாவது ஒண்ணு தானே சரியாகும். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, மேராஜ் போன ஹதீஸ் எப்படி குர்ஆனுக்கு முரண்படுதுங்கிறத நாங்க எப்படி பட்டியல் போட்டாலும், மேராஜ்னா எது? வஹி வர்றதுக்கு முன்னாடி மேராஜுக்கு போன ஹதீஸ்க்கு என்ன குர்ஆன் வசனத்தை பட்டியல் போட்டாலும் நீங்க என்ன சொல்ல போறீங்க? புத்திக்கு படாதனால மறுக்கறாங்க, இதத்தான் சொல்ல போறீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, எங்கட புத்திக்கு அது படல, உங்க புத்திக்கு பட்ட மாதிரி சொல்லுங்க பாப்போம். வணங்குதா? அல்லது நீங்க கண்டுபிடிச்ச ஆய்வின்படி, ஆய்வாளர் தானே பின்னாடி இந்த ப்ரொஜெக்டரை கொஞ்சம் மாற்றதுக்கு கேளுமுன்னா கொஞ்சம் மாட்டிக்கிறீங்க. ஏன்னா சாமிலா எப்படி பார்க்கறேன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. வணங்குதா? அது பின்னாடி வருவோம். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் போனது நபியானதுக்கு பின்னாடி என்பது பிரபலமான ஆதாரபூர்வமான செய்தி. நபியானதுக்கு முன்னாடி போகவே முடியாது. நபியைத்தான் அல்லாஹ் மேராஜ் அழைத்து செல்லுவான். அல்லாஹ்வோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை திரைக்கப்பால் இருந்து சந்தித்தார்கள் என்று ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அல்லாஹ் படைச்ச ரப்புல் ஆலமீன யார் திரைக்கப்பால் இருந்து பார்க்க முடியும்? திரைக்கப்பால் இருந்து யார் பேச முடியும்? அல்லாஹ்வோட ஒரு நபி தான் முடியும். சும்மா நபி இல்லாத வெறும் முகமது அவர்கள் பார்த்திருக்க முடியுமா? இல்ல. ஆனா புகாரில் ஹதீஸ் வருது, நம்புங்க. சரி, தகவலுக்கு சொல்லிக்கிட்டே போறேன். சரியா? இதுக்கு நீங்க இன்டர்நெட்ல எல்லாம் போய் பார்க்க வேணாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்றதே போதும். விளங்குதா? மூணாவது இன்னொரு செய்தி. என்ன செய்தி? ஒரு நபித்தோழர் பாதை வழியாக போய் கொண்டிருந்தாராம். போகும்போது என்ன ஆச்சரியம், ஒரு மரத்தை ஒரு குரங்கு கூட்டங்களாக நின்று கொண்டிருக்கிறார்களாம். நிக்கிற எல்லா குரங்கும் சேர்ந்து ஒரு குரங்கை நோக்கி கல்லால் அடிக்கிறார்களாம். இந்த செய்தி அவர் சொல்றார். எப்படி தெரியுமா? நான் போய்கிட்டே இருந்தேனா, ஒரு குரங்கு விபச்சாரம் பண்ணிடுச்சு. விபச்சாரம் பண்ணின குரங்க மத்த எல்லா மூமினான குரங்கும் சேர்ந்து, மூமின் அவர் சொல்ல, நான் சொல்றேன், எல்லா குரங்கும் சேர்ந்து அந்த விபச்சாரம் பண்ணின குரங்குக்கு கல்லால் அடிச்சது. நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? சரியத்து சட்டம் இல்ல நடக்குது. சரியா நீதிய சொல்லுவான்ல, சரியத்து சட்டம். நானும் ஒரு கல்லை எடுத்து 2 சாத்து சாத்தினேன். யாருக்கு? குரங்குக்கு. நான் கேட்கிறேன், இத நீங்க கேட்கறீங்கள, புகாரிக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு? நீங்க எங்களை விட அதிகமா புகாரி இமாமை மதிக்கிறதா சொல்றீங்களே. புகாரி இமாமை மதிப்பதாக இருந்தால்
இந்த செய்தியை புகாரி இமாம் நம்பித்தான் பதிஞ்சாருன்னு சொல்லுங்க அப்போ. அப்ப புகாரி இமாம் குரங்கு விபச்சாரம் செய்யும்னு நம்பினாரு. வழங்குதா? சரி, இப்ப எந்த குரங்காவது அக்கரப்பத்தில் விபச்சாரம் செஞ்சதை பத்தி யாராவது ஆய்வு பண்ணீங்களா? அப்படி இருந்தா ஸ்ரீலங்காவில் சட்டம் நடைமுறையில் இல்லைன்றவாங்க. சரி, சவுதியில அப்படியே தண்டனைகள் இருக்குதா? நீங்க அடிக்கடி சவுதியோட தொடர்புள்ள ஆக்கள் முபாரக் மதனிட்ட கேட்கணும் இந்த கேள்வி. வழங்குதா? மதனிமார் என்ன செய்யுங்க, சவுதியில் அப்படி ஏதாவது ஷரியத் சட்டங்கள் வச்சிருக்கிறீங்களா? குரங்குக்கும் கல்யாணம் நடக்குதா கேட்கணும்ல. ரெஜிஸ்டார் யாரு? எந்த காலிக்கோட்டை எதுவும் தனியா வச்சிருக்கிறீங்களா? விபச்சாரம் பண்ணினா கண்டுபிடிச்சு கல்லால் அடிப்பீங்களே, கல்யாணம் முடிச்ச குரங்கா இருந்தா அந்த சட்டம், கல்யாணம் கட்டாத குரங்குங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாறிக்கிடுச்சுன்னா பக்கத்து வீட்டுக்கார குரங்கோட பக்கத்து வீட்டு குரங்கு போச்சுன்னா என்ன சட்டம்? அண்டை வீட்டானுக்கு தனி சட்டம் இருக்குல்ல, எப்படி செய்விய? புகாரில ஹதீஸ் இருக்குது. விளங்குதா? கேட்டா இவைகளுக்கு புரிய தெரியல, சின்ன பொடியன்மார். விளங்குதா? சின்ன பொடியன்மார் புரிய தெரியல. முதிர்ந்த மூத்தறிஞர்கள் நீங்கள் கொஞ்சம் சொல்லித்தான் தாங்களே, அதுக்கு மேலாங்கிறீங்க. விளங்குதா? அப்ப என்ன செய்ய நாங்க? அடுத்து மூணாவது என்ன? ஒரு 2 வசனங்க, நிறைய ஹதீஸ் இருக்குது, பட்டியலை போடல, ஏன்னா அவரே அதுக்கு விளம்பரம் பண்ணிட்டாரு. நீங்கள் நான் தகவலுக்கு தான் சொல்றேன். இந்த புக் இருக்க பில்லி சூனியம் ஒரு பித்தலாட்டம், இதுக்கு உங்க ஊருக்காரரே விளம்பரம் பண்ணிட்டாரு. பில்லி சூனியம் ஒரு பித்தலாட்டம் நூலும் பிஜேயின் பித்தலாட்டமும் இன்ஷா அல்லாஹ் அதோட தொடர்ல போட்டுக்கிறீங்க. சபபியா தொடர்பிலும் இப்னு தைமியா தொடர்பிலும் அன்சார் மௌலியின் பித்தலாட்டமும் இன்னும் கொஞ்சத்துல சொல்லுவோம். சரியா? பித்தலாட்டத்தை பத்தி யார்கிட்ட பேசுறிய? விளங்குதா? இது சொல்லுவாங்க, கேட்கிறவன் கேனேனா கிணத்துக்குள்ள திமிங்கலம் சொன்னாலும் சொல்லுவாங்களாம். வணங்குதா? அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, மூணாவது ஹதீஸ் 2 வசனங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வதாக முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன ஹதீஸ்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்களாம், ஒரு வளர்ப்பு குழந்தை, ஒருத்தங்க ஒரு குழந்தைய வளர்க்கெடுக்கிறாங்க. வளர்க்கெடுக்கிற குழந்தைக்கு என்ன சட்டம் என்று குர்ஆனிலே வசனம் இருந்தது. என்ன சட்டமா? ஒரு குழந்தைய வளர்க்க எடுத்தா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் இறக்கினானா, அஸ்ரு ரலாத்தின் மௌலூமாத்தின் யுஹர்ரிமுன, 10 தடவைகள், அறியப்பட்ட 10 தடவைகள் அந்த குழந்தை குறித்த பெண்ணிடத்தில் பால் குடித்தால் தாய் பிள்ளை உறவு உண்டாகிவிடும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான். இறக்கிட்டானா? சரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், சும்ம நுஸிகன, அல்லாஹ் தஆலா பிறகு அந்த வசனத்தை மாற்றினான். எப்படி மாத்துறான்? ஹம்சுரதாத்தின் மௌலூமாத்தின் யுஹர்ரிமுன, 5 தடவை பால் குடித்தாலே தாய் பிள்ளை உறவு உண்டாகிவிடும் என்று அல்லாஹ் தஆலாவே வசனத்தை மாற்றினான். குர்ஆன்ல நாசிக மன்சூக் இருக்குது. ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்லுவாங்க, பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த சட்டத்தை மாத்தி வேறொரு சட்டத்தை சொல்லுவான். இது குர்ஆன்ல இருக்குது. இப்படி நிறைய வசனங்கள். இதே மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சானா, ஆரம்பத்தில் 10 நனம் பிறகு 5 சொன்னான. சொல்லிட்டு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்களாம், கான யுக்ரவு மினல் குர்ஆன் ஹத்தா தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் இது குர்ஆனிலே ஓதப்பட்டது. நான் சொல்லல, பிஜே சொல்லல, வேற யாரும் சொல்லல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் குர்ஆன்ல அஸ்ருரலாத்தின் மௌலூமாத்தின் யுஹர்ரிமுன, ஹம்சுரலாத்தின் மௌலூமாத்தின் யுஹர்ரிமுன என்று நாங்கள் ஓதிக்கொண்டிருந்தோம். எப்படி குல் சூராக்களை ஓதுறீங்களோ, சூரா பக்ரா ஓதுறீங்களோ, ஃபாத்திஹா ஓதுறீங்களோ, அது மாதிரி இந்த 2 வசனத்தை நாங்க ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் குர்ஆனிலே ஓதினோம் அப்படிங்கிறாங்க. சரியா? இந்த 2 வசனத்துல 2 வசனத்தையாவது அல்லது ஒன்னையாவது உலகத்தில் இருக்கிற எல்லா உலமாக்களும் சேர்ந்தாவது 30 ஜுஸூல இருந்து தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியுமா? இதுக்கு ஆயுள் முழுக்க மறுமை நாள் வரைக்கும் சவால் விடுது. கண்டுபிடிச்சு சொல்லுங்க, 30 ஜுஸூல எங்கேயாவது 10 தடவை பால் குடிச்சா தாய் பிள்ளை உறவு உண்டாகும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன அந்த வசனம் எங்க? குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. 5 தடவை என்று சொன்ன வசனம் எங்க? குர்ஆன்ல காணோம்.
அப்ப சஹாபாக்கள் எல்லாரும் சேர்ந்து குர்ஆனை தொகுக்கும் போது மறைச்சிட்டாங்களா, அதை ஒளிச்சிட்டாங்களா, அதை இருட்டடிப்பு செஞ்சிட்டாங்களா? லா ரைப ஃபீஹி, இந்த குர்ஆனிலே எந்த சந்தேகமும் இல்லை. யாரும் இந்த குர்ஆன்ல கை வைக்க முடியாது, எந்த வசனத்தையும் கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது. அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு பாதுகாப்பை வழங்குகிறான். இன்னா, நாங்கள் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம், நாங்களே பாதுகாப்போம். அல்லாஹ் பாதுகாப்புன்னு கேரண்டி தர்றான் குர்ஆனுக்கு. அப்படிப்பட்ட குர்ஆன்ல 2 வசனத்தை காணோம். விளங்குதா? நல்ல வேளை ஞானசார இந்த ஹதீஸை பார்க்கல. பார்த்திருந்தா அடுத்து யாரு இவங்க எல்லாரும் என்ன பாடுபடும் நம்மகிட்ட கேட்டான்னு சொல்லுவோம், போடா அது ஹதீஸே இல்லடா, அது செய்தியே இல்லை, நீ ஹதீஸ் நம்பிக்கிட்டு வர, யாரு சொன்ன ஹதீஸ்னு? ஹதீஸே இல்லைன்றுவோம். இவங்க என்ன செய்யணும்? இப்ப ஹதீஸ் இல்லைன்னு சொன்னா நம்மள்ட்ட மாட்டிக்கிடுவாங்க, இருக்குன்னு சொன்னா அவன்கிட்ட மாட்டிக்கிடுவாங்க. வணங்குதா? எங்க போய் சட்டம் செய்ய போறீங்க? எங்க இருந்து காட்டுவீங்க? குர்ஆன்ல காண. இப்ப குர்ஆன்ல குறையாப்ப? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம், முஸ்லிம் இமாம் என்பவர் அல்லாஹ்வா? அவர் எழுதின அத்தனை ஹதீஸ்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ப்ரூஃப் பார்த்தாங்களா? முஸ்லிம் உங்களோட கிதாபை கொண்டு வாங்க, ஓகே எல்லாம் சரியா இருக்குது, ரசூலுல்லாஹ் அத்தாரிட்டி கொடுத்தாங்களா? புகாரி உங்களோட கிதாபை கொண்டு வாங்க, எல்லாம் சரியா இருக்குது, அத்தாரிட்டி கொடுத்தாங்களா? புகாரியையோ முஸ்லிமையோ எந்த அறிஞர்களுடைய கிதாபையோ அல்லாஹ்வுடைய தூதர் இதுதான் புகாரி என்று முடிவெடுத்தார்களா? இல்ல. ஆனால் குர்ஆன் இதுதான் என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள். அப்ப குர்ஆன்ல 2 வசனம் காணாம போச்சு. எங்க அந்த வசனம்? இப்ப அந்த ஹதீஸ உண்மைன்னு சொன்னீங்கன்னா வசனத்தை காட்டுங்க. இல்ல அந்த ஹதீஸ் வசனம் இல்லைன்னு சொன்னா அந்த ஹதீஸ் பொய்யாயிரும். நீங்க போய் கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஹதீஸ் உண்மைதான், அப்ப வசனம் எங்க? வசனம் இல்ல, ஆனா ஹதீஸ் உண்மை. சரியா? இன்னொன்னையும் சொல்லிடுறேன், இதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லுவாங்க. அது திலாவத்துல இல்ல, ஆனா ஹுக்கும்ல இருக்கும்பாங்க. அரபில 2 வாசகம், திலாவத்து ஹுக்குமும் பாங்க. ஹுக்கும்டா என்னையா? சட்டம் அதுதானா, ஆனா ஓதல்ல இருக்காதாம். கிதாபுல ஓதுறதுக்கு வசனம் இருக்காதாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கான யுக்ரவு மினல் குர்ஆன், நாங்கள் அத்தனை பேர் எங்களுடைய காலத்துல அது ஓதப்பட்டது. இவங்க சொல்றாங்க நாங்க ஓதுறதுக்கு இருக்காது, சட்டத்துல இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க ஓதல்ல தான் இருந்தது, நாங்க ஓதினம்ங்கறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓதிய அந்த வசனம் அக்கரைப்பட்டுக்காரர்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ஏழுமா? எதுக்கு? இல்லாத ஒண்ணுக்காக ஏன் நாம மாரடிக்கணும்? மார்க்கத்துல இல்ல, கூட்டு துவா இல்லை என்பதற்கு எவ்வளவு போல்டா பேசினோம். கூட்டு துவா பிதஅத் மார்க்கத்துல இல்ல, அடிச்சு பேசின மாதிரி இது ஹதீஸ் ஹதீஸ்ன்றதே கிடையாது, இது கிடையாது, இது பச்சை போய் இட்டு கட்டி இருக்கிறாங்க. புகாரி இமாம் தெரியாம பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவர் வெறுமனே ஹதீஸ்களை பதிவு செய்த ஒரு தொகுப்பாளர். புகாரி இமாம் சட்டம் சொன்னவர் இல்ல, தொகுத்துட்டு போவாரு. ஹத்தசனா ஹத்தசனா ஹத்தசனா, அதனால தான் குரங்கு விபச்சாரம் செஞ்சுட்டு வந்ததை கூட ஹத்தசனான்னு பதிவு செஞ்சுட்டு போனாரு. நம்பியா பதிவு செஞ்சார்? கேட்பாங்கல்ல, புகாரி இமாம் அப்ப நம்பினாங்க தானே, அப்ப குரங்கு விபச்சாரம் செஞ்சதுன்றதை புகாரி இமாம் நம்பினாங்களா? யோசித்து பாருங்கள். இது போன்று நிறைய செய்திகள் ஹதீஸ்கள் என்ற பெயரால் இட்டு கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ்களை உண்மை, அதை நம்பித்தான் ஆக வேண்டும். அதை நம்பாதவர்கள், ஹதீஸ்களை மறுப்பவர்கள், அவர்கள் முஅ்தஸிலாக்கள். முதல்ல முஅ்தஸிலாண்டா என்னன்னு கிதாபுகளை புரட்டி கொஞ்சம் படிச்சு பாருங்க. முஅ்தஸிலாண்ட வழிகட்ட குரூப்பை சொல்றீங்களே, முதல்ல அவன் யாருன்றதை முதல்ல அதை படிங்க. அதுக்கு பிறகு அவன் பேரை எங்களுக்கு சொல்லுங்க. முழுமையா படிச்சீங்கன்னா என்ன மனசுக்கு வரும் தெரியுமா? அல்லாஹ் காப்பாத்த நம்மளைத்தான் இவ்வளவு காலமா அவங்கள பேர்ல சொல்லிக்கிட்டு இருந்தோமா? விளங்குதா? படிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் முடிவுக்கு வரும். நான் என்ன கேட்கிறேன்னா, எவன் கேட்க போறான்? எஸ்எல்டிஜே முஅ்தஸிலாவாமே எஸ்எல்டிஜே. விளங்குதா? ஒருத்தர் போன் பண்ணி கேட்டாரு, கபர் வேதனை இருக்கு என்று நிரூபித்தால் 1 கோடி தருவேன் என்று பிஜே சொன்னாராமே. 2 கோடியா? 2 கோடி தருவார்னு பிஜே சொன்னாராமே. எவனாவது போற போக்கில் எவனாவது சொல்லிட்டு போன அதை நம்பிக்கிட்டு வந்த உடனே பிஜே இப்படி எல்லாம் சொல்லியிருக்காராம் பாருங்கடி அப்பா. இந்த ரமலான் காலத்தில் பொம்பளை பலாய் கழுகிறது பார்த்திருக்கீங்களா? பேசுறதெல்லாம் பேசிவிட்டு கடைசிக்கு என்ன சொல்லுவாங்க? விடுங்கப்பா விடுங்கம்மா விடுங்கம்மா, நமக்கு எதுக்கு அடுத்த வந்த பலாய் எல்லாம். இது மாதிரி பிஜே சொல்லாம இருப்பாரா?
சொல்லித்தான் இருப்பாரு. எங்கேயாவது இப்படி ஒரு மனுஷன் சொல்லுவானா? நான் கேட்கிறேன், எவனாவது அவர் சொன்னதா சொன்ன உடனே எதிர்க்கியது நண்பன் உடனே சொல்லிவிட்டார் அப்படின்ற வேண்டியது வழங்குதா? அப்ப இந்த ஹதீஸ்களுக்கு இது மாதிரி ஒரு லொட்டு வச்சிருக்கிறோம். விவாதம் என்று வந்தா புட்டு புட்டு வைப்போம். அதனாலதான் நீங்க வரமாட்டீங்கிறதும் எங்களுக்கு தெரியும். வழங்குதா? ஐநோ வழங்குதா? இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க எங்களை வெக்கமில்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லை, இன்னொரு வாட்டி கூப்பிடுறோம். வழங்குதா? ஏன்னா அந்த மக்களுக்கு தெளிவு கொடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப சூனியத்துக்குள்ள வருவோம். குறுகிய நேரம் இருக்கிறதுனால சூனியத்துக்குள்ள வரும். இந்த ஹதீஸ்கள் இது மாதிரி நிறைய ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுவதாக சில செய்திகளை சுட்டி காட்டுகிறோம். முரண்படல் என்ன? அதை நேருக்கு நேராக நீங்க படிச்சறிஞர்னு சொல்றீங்க. நாங்க நகூதரியும் சர்வுதரியும், நாங்கள் இலக்கண புலிகள். நீங்க இலக்கண புலியாயிருங்க, சிங்கமாயிருங்க, கழுதையாயிருங்க, பூனையாயிருங்க, எங்களுக்கு அது நோ ப்ராப்ளம். நீங்க உண்மையான மூமினாக இருந்து சத்தியத்தை நிரூபிக்க தயார் என்றால் உங்க ஊர்ல நகர சபையால ஒரு ஹோல் கட்டி தானே வச்சிருக்காங்க. ஹிஸ்புல்லா மண்டபமா அத்தாவுல்லா மண்டபம், அது அங்க வழங்குதா? அந்த ஹோல்ல கூட என்ன செய்யலாம்? விவாதத்தை நடத்தி விடலாம். ஆனா வரமாட்டீங்க. ஏன்? அவையில் சின்ன பொடியன்மா. சரி, அடுத்து என்னன்னு கேட்டா சூனியம். சூனியத்தினால எந்த பாதிப்பும் ஏற்படாது, அதை நம்புவது ஷிர்க்குங்கிறோம். இதுக்கு என்ன ஆதாரம் கேட்பாங்கல்ல? இதுக்கு நீங்க 1008 ஆதாரத்தை எல்லாம் ஞாபகத்தில் வைக்க தேவையில்லை. சிம்பாலிக்கா 2-3 விஷயத்தை சொல்றோம். அதை நினைச்சா அதை மனசுல வச்சுக்கிட்டாலே போதும். வழங்குதா? இது எஸ்எல்டிஜே சொல்கிறது என்று நம்ப தேவையில்லை, பிஜே சொல்கிறார் என்று நம்ப தேவையில்லை, வேறு யாரும் சொல்கிறார்கள் என்று நம்ப தேவையில்லை. அல்லாஹ் சொன்னால் ஒரு மூமின் நம்புவான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சூரா யூனுஸ் 77வது வசனத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறான், வலா யுஃப்லிஹு சாஹிரூன், சூனியக்காரர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள். சூனியக்காரன் வெற்றி பெறவே மாட்டான். ஒரு வசனம். சூரா தாகா 69வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைது அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான். இது எதுக்கு தெரியுமா? அவன் படைச்ச ரப்புல் ஆலமீன், அவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் 1000 அர்த்தங்களை கொண்ட ஒரு சூப்பர் வார்த்தையாக இருக்கும். அதுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கான் பாத்தீங்களா அந்த வார்த்தையை? லா யுஃப்லிஹு சாஹிரூன் ஒரு இடத்துல சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று பொதுவாக ஒரு வசனம். தாகாவுல லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைது அத்தா, எப்படி வந்தாலும் சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான். இது ஏன் அல்லாஹ் சொல்லிருக்கான் தெரியுமா? அல்லாஹ்க்கு தெரியும் சவுத் ஈஸ்டர்ன்ல யாராவது இன்ஷா அல்லாஹ் சூனியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. வணங்குதா? நாங்க சும்மாவா சொன்னோம்? அல்லாஹ் நாடினால் சூனியம் பலிக்கும்னு தானே சொல்றோம். அல்லாஹ் சொல்றான் நான் அதுக்கு நாடவே மாட்டேன்னு. நீங்க சொல்றீங்களே இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் சூனியம் பலிக்குமா இல்லையா? அல்லாஹ் நாடவே மாட்டேன்னு சொல்றான். ஏன்? எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான்னு அவன் இன்ஷா அல்லாஹ் சொல்லாத அகோரி மணிகண்டன் வந்தாலும் தோத்து போயிருவான். இன்ஷா அல்லாஹ் சொன்ன தீன் வந்தாலும் தோத்து போயிருவான். வழங்குதா? ஸ்ரீலங்கால ஃபேமஸான சூனியக்காரன் யாருன்னு மாட்டல. வழங்குதா? மாட்டினா அவங்களுக்கு நாமளும் ஒரு 50 லட்சம் ரூபா. அது சும்மா சொல்றது தானே, நடக்கிறது இல்லையே. ஒரு 500 கோடி கூட போடலும். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? டிஃபென்ஸ் ஆல வந்து இந்த 500 கோடி எங்காலன்னு ஒரு கேள்வி கேட்பான். வழங்குதா? அது பொய்னது அவனுக்கும் சேர்த்து வழங்கப்படுத்த வேண்டி வரும். ஓகே, நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இதுக்கு மேல ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மூமினுக்கு வேறு ஏதாவது ஆதாரம் வேணுமா? மிச்சதெல்லாம் பார்ப்போம். ஆனா நீ என்னதான் செஞ்சாலும், எத்தனை நாள் தவம் இருந்தாலும் கைய காலை முடக்கி அப்படி வச்சிடலாமா, இப்படி வச்சிடலாமா, அப்படி பேசாம பண்ணிடலாமா? 7 மணி அப்படி ஒன்று பண்ணி காட. முதல்ல விக்னேஸ்வரனுக்கு பண்ணுங்க, சரியா? அதுதான் இந்த பக்கத்துக்கு தேவை. அடுத்த பக்கம் போய் மங்கள சமரவீரக்கு பண்ணுங்க. 7 அவங்களே நம்பல. இது யாரு? முஸ்லீம்க நம்புறது ரெண்டாவதுங்க. மாற்று மத சகோதரர்கள் இதை நம்பவில்லை. நம்பி இருந்தா இந்த ஒவ்வொரு பொலிட்டீசியனும் நான் கேட்கிறேன், அவங்க நம்பி இருந்தாங்கன்னா இவருக்கு வழக்கு போட மாட்டாங்க, சூனியத்துல முடிச்சு போட்டிருப்பாங்க.
நம்பி இருந்தா இப்ப வழக்கு போய்கிட்டு இருக்குது. வழக்கு போடுவாங்களா சூனியம் பண்ணுவாங்களா? எது லேசு? வழக்குக்கு லட்சக்கணக்கு செலவழிக்கணும். சூனியத்துக்கு ஒண்ணுமில்ல, பண்ணி விட்டு போடா, வாயெல்லாம் அப்படி இல்லுபட்டு போய் நிக்கட்டும், பக்கவாதம் வந்து ஐன்ஸ்டீன் மாதிரி நிக்கட்டும் அப்படின்னு பண்ண வேண்டியதானே? பண்ண முடியுமா? முடியல. அப்ப ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் நம்பாத ஒரு விஷயம், உலகத்தில் எந்த ஒரு அறிவாளியும் நம்பாத ஒரு விஷயம் இஸ்லாத்தின் பெயரால் நுழைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத சாதாரணமா சிந்திச்சா புரியலையா? அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தை சொல்ல. வசனம் எல்லாம் பாருங்க, அப்படியே புரக்கி போட்ட முத்துக்கள் மாதிரி இருக்குது, தெளிவான வசனங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வகாலல் லாலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா. நபிகள் நாயகத்திற்கு சூனியம் செய்யப்பட்டதாக சொன்னவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. அந்த கேள்விக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான் தெரியுமா? அநியாயக்காரர்கள் தான் நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சொன்னார்கள். விளங்குதா? அநியாயக்காரன் சொன்னானா நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்ல அப்ப யார் யார் வருவான்னு நீங்களே கணக்கு போட்டுக்கிறீங்க. விளங்க, நாங்க சொல்ல தேவையில்ல, இது அநியாயக்காரனுடைய பண்பு. நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வச்சாங்களாம். எப்படி இந்த கதை எப்படி தோத்துருக்கான் பாருங்க. கதையை பார்த்தாலே விளங்குது புகாரிக்குள்ள எவனோ நுழைச்சிருக்கிறான். புகாரி இமாம் அப்படியே தோத்துட்டு போயிட்டார். செய்தி அறிவிப்பாளத்தோட சரியா இருக்குன்னு தோத்துட்டு போயிட்டாரு. எப்படியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் வச்சிட்டானா. யாரு? லபீத் இப்னு அல்சம். அவன் ஒரு யூதங்க, காவிரி யூதனாக இருந்த காவிரி ஒருத்தன் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வச்சிட்டானா. எதுல? ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடி, சீப்பு சொல்லுவாங்கல்ல, சீப்பு சிக்கு முடி, அது இது எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சாங்களா, ஒரு சூனியத்தை போட்டு வச்சதோட பாலும் கிணத்துக்குள்ள தூக்கி போட்டு போயிட்டாங்களாம். என்ன கிளைமாக்ஸ் நடக்குது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 மாதங்கள் சூனியத்தினால் பாதிப்பு இருந்ததாம். கண்ணியமிக்க சகோதரர் அன்சார் மௌலவி அவர்கள் 6 மாதம் ஹதீஸ் லைவ் என்று சொல்றாரு. நோ ப்ராப்ளம், 5 நிமிஷம் பாதிப்பு வந்தாலும் எங்கட கேள்வி வரும். விளங்குதா? 6 மாசம் தான் பாதிக்கப்படும் அவசியம் இல்லை. 5 நிமிஷம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு காபிர், அல்லாஹ்வை நம்பாத யூதன் அப்படியே நோயாளியாக்கி உலர வச்சிட்டான். எப்படி உலர வைக்கிறான்? நபிகள் நாயகம் ஒன்றை செய்திருப்பார்கள், செய்தார்களா இல்லையா என்று நபிகள் நாயகத்திற்கே சந்தேகம் வரும். சுபஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு டவுட் வருமா, நாம இப்ப இதை செஞ்சோமா இல்லையா? எந்த அளவுக்கு வருகிறது தெரியுமா? தன்னுடைய மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டேனா இல்லையா என்று ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தேகம் வரும். நடக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர், நான் கேட்கிறேன், இந்த காலத்தில் ஒருத்தர் இப்படி நடந்து கொண்டால், நடக்காததை நடப்பதை போன்றும் நடப்பதை நடக்காததை போன்றும் ஒருவர் சிந்தித்துக் கொண்டு உளறிக்கொண்டு திரிந்தால் அந்த நோய்க்கு பேரு டிமென்சியா. இந்த காலத்தில் விளங்குதா? நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, கண்ணியம் மிக்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு நோயினால் பீடிக்கப்பட்டார்கள் என்று சொல்ல வர்றீங்களா? சூனியம் செஞ்சு அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருந்து. நான் கேட்கிறேன், தேன் குடிச்சிட்டு வர்றாங்க மனைவிட்ட போய், தேன் குடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள வரும்போது மனைவி மாதிரி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்கள்ட்ட ஒரு கெட்ட வாடை வருது. கெட்ட வாடை வருதா? தேன் தானே குடிச்சிட்டு வந்தேன். உடனே ரசூலுல்லாஹ், இதுக்கு பிறகு நான் எனக்கு நானே தேனை ஹராமாக்கி கொண்டேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் உடனே கவுண்டர் பார்ட் கொடுக்குறான். என்ன கவுண்டர் பார்ட் கொடுக்குறான்? யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக. அல்லாஹ் உங்களுக்கு ஹலால்ன்றத நீங்க எப்படி ஹராமும்பீங்க? நினைச்சதுக்கு ஹலால், நினைச்சதுக்கு ஹராம் கொடுக்கிறதுக்கு நீங்க என்ன ஸ்ரீலங்கா ஜம்மியத் உலமாவா? அல்லாஹ் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? நீங்க எப்படி ஹலால் ஹராம் ஃபத்வா கொடுப்பீங்க? நான் உங்க மனைவிக்கு தபுத்தகி மர்லாத்தி அஸ்வாஜிக், உங்க மனைவிமாருக்கு தேன் பிடிக்கலன்னா ஹராம் என்றுவீங்களா? உங்களுக்கு பிடிக்கலன்றீங்களா? அந்த அதிகாரம் உங்களுக்கு ஏன் சொல்ல வர்றேன் தெரியுமா? சடன்லியா நடக்கிற ஒரு விஷயம். தேன் குடிச்சிட்டு வர்றாங்க, மனைவிமாருக்கு பிடிக்கல, திடீர்னு செய்தியை சொல்றாங்க, உடனே ரசூலுல்லாஹ் எனக்கும் பிடிக்காதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான். இப்படி அனுதினமும் அல்லாஹுவால் வஹி என்ற தொடர்பை வைத்து கண்காணிக்கப்பட்ட அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கேயோ கடந்த ஒரு யூதன் சூனியம் செஞ்சு உலர வச்சிட்டான்னு சொல்றமே, புகாரி சொன்னார்ன்றதுக்கு நம்பணுங்கிறமே, மனசாட்சி இடம் கொடுக்குதா?
அல்லாஹ்வின் தூதர் அப்ப எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க நீங்க? கண்ணியமிக்க நபிகள் நாயகம், கண்ணியமிக்க நபிகள் நாயகம்ங்கிறீங்களே, கண்ணியமிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த இடம் இதுதானா? மூமினாக இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு யூதங்க, நான் கேட்கிறேன், இப்ப இதே மாதிரி செஞ்சா உண்மைன்னு சொல்லுவீங்களா? அதையும் சொல்லணும் நீங்க. எப்படி இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப மட்டும்னு. சரி, இப்ப சூனியத்தினால பாதிப்பு வரும்னு சொல்றீங்கல்ல, அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு உங்க வாதப்படி சூனியம் செஞ்சாங்க, பாதிப்பு வந்துச்சு, வகி வந்துச்சு சொல்றாங்கல்ல, மலக்குமார் வந்தாங்களா, தலைமாட்டில் நின்றாங்களா, இங்க தான் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்களா, ரசூலுல்லாஹ் போய் எடுத்தாங்களா, அப்படி பேரிச்ச மரம் எல்லாம் தலைவிரி கோலத்தில் இருந்துச்சா, எல்லாம் உண்மைன்னு வச்சுக்கிருவோம். இப்ப ஒருத்தருக்கு சூனியம் செஞ்சா இதே மாதிரி மலக்கு வருவாரா? வந்து சொல்லுவாரா? ஈச்சம்பழ மரத்துக்கு பதிலாக உங்க ஊரு தென்னை மரம் எல்லாம் அப்படி தலைவிரிச்ச மாதிரி நிக்குமா? பாலுங்கடத்துக்கு போட்டா போய் எடுக்க முடியுமா? சொல்லுங்க. அது இப்ப முடியாது, அப்ப மட்டும் முடியும். அப்ப மட்டும் முடியும்னா இன்னொரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? அப்ப மட்டும் முடியுங்கிறீங்கள, அப்ப ஒரு யூதனால ஒண்ணுமே உதவாத ஒரு காபிரால அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பில் இருந்த நபியை படுத்த படுக்கல போட முடியும், நோயாளி ஆக்கிரலாம். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்ட ரிமோட் யார்கிட்ட இருந்திருக்குது? இவங்கட வாதப்படி ரசூலுல்லாஹ்வை கண்ட்ரோல் பண்ணிருக்கிறது யாரு 6 மாசமா? லபீத் இப்னு அல்சம். விளங்குதா? அந்த யூதன் தான் ரசூலுல்லாஹ்வை கண்ட்ரோல் பண்ணிருக்கான். முகமதே, நீங்க இப்ப தொலை போகணும், நீங்க இப்ப வீட்டுக்கு போகணும், விளங்குறதுக்கு தான் சொல்றேன். அதை நான் அவங்க தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? ஒரு யூதன் கையில் அதிகாரத்தை எப்படி கொடுத்தீங்க? இந்த காலத்துல இதே மாதிரி ஒரு இந்து சகோதரன் ஒரு முஸ்லிமுக்கு சூனியம் செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம், சரியா? நான் கேட்கிறேன், சொல்றீங்கல்ல, இந்த காலத்துல ஒரு இந்து சகோதரனோ அல்லது ஒரு பௌத்த சகோதரனோ அல்லது ஒரு கிறிஸ்தவ சகோதரனோ ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த சகோதரன் எனக்கு சூனியம் செய்யறான்னு வச்சுக்கிருவோம். சூனியம் செஞ்சா இப்ப நான் சூனியத்தினால பாதிக்கப்பட்டேன்னு வச்சுக்கிருவோம். பாதிக்கப்பட்டால் என்ன இவன் கேட்கிறாங்களே, எப்படி சிறுக்குது, இது ஒரு சிறுக்கா அப்படின்னு கேட்கிறீங்கள, எப்படி சிறுக்கு தெரியுமா? இப்ராஹிம் நபி நமக்கு கற்று தந்தது என்ன? சிலைகளுக்கு ஆற்றல் இல்லை. இப்ராஹிம் நபி சிலையெல்லாம் உடைச்சு, சிலைகளுக்கு ஒண்ணுமே ஆற்றல் இல்லை, அதனால ஒண்ணும் செய்ய, அல்லாஹ்க்குத்தான் அனைத்து ஆற்றலும். இது இப்ராஹிம் நபியுடைய கட்டளை. சொன்னாங்களா இல்லையா? இப்ராஹிம் நபி நமக்கு கற்றுத்தந்த பாடம், அனைத்து ஆற்றலும் அல்லாஹ்வுக்குரியது, சிலைகளுக்கோ மற்ற போலி தெய்வங்களுக்கோ சக்தி இல்லை, இல்லதானே? இப்போ உங்க வாதப்படி ஒரு இந்து சகோதரனோ அல்லது கிறிஸ்தவ சகோதரனோ மாற்று மத சகோதரர்கள் யாராவது எனக்கு சூனியம் செய்து நான் பாதிக்கப்பட்டால் என்ன அர்த்தம்? அப்ப அவன் சூனியம் செய்யல, குர்ஆனை ஹதீஸை நம்பித்தான் சூனியம் செய்வானா? அவன் யாரை நம்பி சூனியம் செய்வான்? இந்த அகோரி மணிகரனை பாத்தியில தலைகீழா நின்றுகிட்டு இருந்தான், காட்டுக்குள்ள தலைகீழா நின்றுகிட்டு ஓம் கிரீம் 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 இருந்தான். இது மாதிரியா நிர்வாண பூஜை? இது மாதிரி அவர்கள் யாரை கடவுள் என்று நம்புகிறார்களோ அந்த நம்பிக்கையில் அவர்கள் சூனியம் செய்வார்கள். அவங்க நம்புற பேய் பிசாசு வணங்குற கடவுள் அதை நம்பித்தான் சூனியம் செய்வான். ஓம் வாதப்படி அவர்கள் நம்பிய கடவுள்களை நம்பிக்கொண்டு அவர்கள் சூனியம் செய்கிறார்கள். அவர்கள் செய்த சூனியத்தினால் ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்ன விளைவு வரும் தெரியுமா? அவர்கள் நம்புகிற கடவுள்களுக்கு சக்தி இருக்கிறது, அதனாலதான் ஒரு முஸ்லிமே படுத்த படுக்கல போட்டாங்க. அப்ப யூதன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனுக்கு சக்தி இருந்தது, அல்லாஹ்வை மிஞ்சி நபிகள் நாயகத்தில் போய் நபிகள் நாயகத்தை உலர வைத்து விட்டான். ஷிர்க் எல்கேஜி பாடம் வழங்குதா? சின்ன மொண்ட சூரி பிள்ளைக்கு விளங்கிடும் ஷிர்க் விளங்கப்படுத்தினா. என்னன்னு கேட்டா சொல்லுவாங்கல்ல, தூங்குறவனை எழுப்பலாம், எழும்பிடுவான். தூங்குற மாதிரி நடிக்கிறவனுக்கு நீங்க கொக்கா கோலா பெப்சியை கொண்டு ஊத்தினாலும் எழுப்ப மாட்டான். வழங்குதா? அப்ப நாம என்னதான் செய்ய முடியும்? மக்களுக்கு தெளிவு கொடுக்கணும், அவ்வளவுதான், வேற வழி இல்லை. அப்ப தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு நாங்க என்ன செய்ய? இது விளங்கலையா? சிறுக்குன்னு புரியலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அநியாயக்காரர்கள் தான் சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக ஒரு மூமின் நம்ப மாட்டான். நம்பினால் அவன் மூமின் அல்ல, அநியாயக்காரன் என்ற லிஸ்டுக்குள் வந்து விடுவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். வகாலல் ஸாலிமூன இன் தத்தபியூன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா. விளங்குதா? சரி, இப்ப என்ன கேட்பாங்க தெரியுமா? சரி,
இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? எல்லாத்துக்கும் இந்த கேள்விதான். எது? இந்த கூட்டு துவா இல்லைன்னு சொல்லக்கல அவங்க அதை தான் கேட்டாங்க, குனூத் இல்லைன்னு சொல்லக்கல அவங்க அதை தான் கேட்டாங்க. இப்ப இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னது நீங்க சொல்றீங்களே, இது சஹாபாக்களுக்கு தெரியலையா? அப்ப சஹாபாக்கள் இது விளங்காம இருந்தாங்களா? தெளிவா விளங்கி இருந்தாங்க. சஹாபாக்கள் தெளிவா குர்ஆன் சுன்னா விளங்கினாங்க. அவங்க யாருமே சூனியத்தை உண்மைன்னு நம்பல. நான் சொல்லலாத அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியின் 5469வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரியா? என்ன செய்தி? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்களாம். ஹிஜ்ரத் செய்கிற நேரத்தில் எப்படி ஹிஜ்ரத் செய்தார்கள்? கர்ப்பிணியாக ஹிஜ்ரத் செய்தார்கள். நல்லா விளங்கிக்கிறீங்க. கேட்பாங்கல்ல சஹாபாக்கள் எப்படி நம்பினாங்க? இப்படி தான் நம்பினாங்க. எப்படி நம்பினாங்க? கர்ப்பிணியாக இருந்து கொண்டு கற்பம் தரித்தவர்களாக அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். போகிற வழியில் மதீனாவிலே குழந்தை கிடைக்கிறது. அவங்களுக்கு குழந்தை மக்கா விட்டு ஹிஜ்ரத் செஞ்சது பிறகு குழந்தை கிடைக்குது. இந்த செய்தியை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கும் போது மிக அருமையாக சொல்லுகிறார். எப்படி சொல்றார் தெரியுமா? எனக்கு குழந்தை கிடைத்தது, என்னுடைய குழந்தைக்கு முதலில் ஊட்டி விட்டவர் நபிகள் நாயகம் அவர்கள். அந்த புள்ள அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் பிறந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅபா இடிக்கப்பட்ட நெருப்பு வைக்கப்பட்ட வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட நபித்தோழர். இந்த நபித்தோழர் பிறந்தவுடன் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பேரிச்சம்பளத்தை மென்று தன்னுடைய எச்சிலை தான் அந்த குழந்தையினுடைய வாயிலே புகட்டுவார்கள். இவர்தான் இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர் சஹாபாக்களுக்கு மதீனாவிலே பிறந்த முதலாவது பிள்ளை. இந்த செய்தியை சொல்லிட்டு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இந்த எனக்கு குழந்தை கிடைச்சதோட சஹாபாக்கள் அத்தனை பேரும் பட்ட சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் போய்விட்டது. அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு குழந்தை கிடைச்சிட்டு. அப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? அந்த சந்தோஷத்துக்கு ஒரு காரணமும் சொல்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? லிஅன்னஹும் கீலலஹும். ஏன் தெரியுமா? அவர்கள் சந்தோஷப்பட என்ன குழந்தை கிடைச்சிருந்ததோட அவங்க ஏன் சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? அவர்களுக்கு மத்தியில் யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இன்னல் யகூத கது சகர்த்துக்கும், உங்களுக்கு யூதர்கள் சூனியம் வைத்து விட்டார்கள், ஃபலா யூலதுலக்கும், உங்களுக்கு குழந்தை கிடைக்காது. எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா யூதர்கள்? இதை சொல்றான்ல, சூனியம் பண்ணினோம் உனக்கு குழந்தை கிடைக்காது, அது செய்யலாது இது செய்யாது சொல்றாங்கல்ல, அதைத்தான் சொல்றாங்க. யூதர்கள் என்ன சொன்னாங்களா? நாங்க முகமது நபியுடைய நபித்தோழர்கள் அத்தனை பேருக்கும் சூனியம் வச்சிட்டோம், மதீனாவில் யாருக்குமே புள்ள கிடைக்காது. ஒத்தருக்கு வைக்கல, ஒட்டுமொத்த பேருக்கு வச்சுதான் சொல்றாங்க. சஹாபாக்கள் குழந்தை கிடைச்சதோட கடுமையான சந்தோஷம். என்ன சந்தோஷம்? முகத்திரைய அல்லாஹ் கிழிச்சிட்டான்ல. எப்படி கிழிச்சான்? குழந்தைய கொடுத்து, சஹாபாக்களே இது பச்சை ஃப்ராடு தனம், ஏமாத்து வித்த, கண்கட்டு வித்த, இது ஏமாத்துறவன் தான் இந்த வேலை செய்வான். இந்த பாரு குழந்தை கிடைச்சிருச்சு, குழந்தை கிடைக்காதுன்னு சூனியம் வச்சுட்டேன்னு. அல்லாஹ் நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது மதீனா வரலாற்றின் ஆரம்ப கட்டத்திலேயே சூனியத்தினால புடுங்கவே இயலான்ட்டான். வழங்குதா? அப்படித்தானே சொல்லணும். சொன்னா சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா நாகரிகம் தெரியாது. இது என்ன நாகரிகம்? இதுக்கு மயிருன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. மயிறு கூட புடுங்க முடியாது, முடிஞ்சு போச்சு. வழங்குதா? நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இந்த சூனியத்தினால ஒன்றும் செய்ய முடியாதுங்க, அவ்வளவுதான். நான் சொல்லல. இப்ப கேட்பாங்கல்ல, சஹாபாக்கள் எப்படி நம்பி இப்படிதான் நம்பி இருக்கிறாங்க பாத்தீங்களா? ஏன் சந்தோஷப்பட்டாங்க? யூதர்கள் அத்தனை பேருடைய முகத்திரைய அல்லாஹ் கிழிச்சிட்டான். இப்ப 4 செய்திகள் சொல்லி இருக்கிறேன். அதோட சேர்த்து இன்னொரு செய்தியும் சொல்லுகிறேன். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவனம் நுழையாத கூட்டத்தார் யார் யார் சொர்க்கம் நுழைய மாட்டாங்க. அப்படி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூமினும் பிஸ்ஹிர், எவன் சூனியத்தை உண்மை என்று நம்புகிறானோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தின் 26212வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழங்குதா? சூனியத்தை உண்மைன்னு நம்புறவன் சொர்க்கம் நுழைய மாட்டான், கண்டிப்பா நரகம் தான் போவான். நரகம் எவன் போவான்?
அல்லாஹ்க்கு இணை வச்சவன், அல்லாஹ்வை மறுத்தவன், அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட்டவன், அவங்க தானே போவாங்க. அந்த பட்டியலில் சூனியத்தை நம்புறவன் வருவான்னு நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸை வெளியிட்டதோட சுபஹானவனே படுத்தின பாடு இருக்குது, அகமதில் காணவில்லை, ஹதீஸே இல்லைன்ட்டாங்க. வணங்குதா? அகமதுல தேடி 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 பார்த்தாங்களாம், அகமதுல காணவில்லை. பிஜே இட்டு கட்டி விட்டார், பிஜே ஒழுங்கா படிக்கவில்லை, இட்டு கட்டி சொல்லிட்டார், ஹதீஸையே கட்டிட்டாரு அப்படின்ட்டாங்க. இப்ப அவருக்கு அறிமுகப்படுத்தின அதே புக்ல அந்த கிதாபை ஸ்கேன் பண்ணி ஏற்றி வச்சிருக்க. இந்த இருக்கு கிதாபு, இந்த ஹதீஸ். வணங்குதா? இதை மனசுல வச்சுக்கோங்க. பின்னாடி ஒன்று சொல்லுவேன், இப்னு தைமியா விஷயம். ஒன்னையும் படிக்கிறது இல்ல, ஒன்னையும் பார்க்கறது இல்ல. பிஜே நான் கேட்கிறேன், பிஜே வந்து மலம் சாப்பிடுவது ஹராம் என்று ஃபத்வா கொடுத்தால் மலம் சாப்பிடுவது ஹலால் என்று ஃபத்வா கொடுக்க தயங்க மாட்டார்கள். ஏன்? பிஜேக்கு எதிராக பேசணும். பிஜே யாரு? அல்லாஹ்வா? ரசூலா? பிஜேவை பின்பற்றினா தூக்கி தலையை சுத்தி வீசுவோம். பிஜே உடைய கருத்துக்களை கேட்டு எவனும் இங்க கிடையாது. கேட்டா தக்லீதுவாதிகள். எஸ்எல்டிஜியோட விவாதத்துக்கு வாங்கன்னா தக்லீதுவாதிகள் வரமாட்டோம். அப்பாஸ் அலியோட போங்க, தக்லீதுவாதிகள் வரமாட்டோம். எம்ஐ சுலைமானோட போங்க, வரமாட்டோம். எங்களுக்கு ராஜகீரி தான் வேணும். ராஜகீரிட்ட போங்கன்னா விசா இல்ல. வணங்குதா? கடிதம் கடிதம் ஒன்று இருக்குது. நான் கேட்கிறேன், தக்லீதுவாதிண்டா என்னங்க? தக்லீதே வழங்காம இருக்கிறாங்க. நாங்க சொன்னா உதாரணம் நான் சொல்றேன், பிஜே ஒரு ஆய்வை பண்ணுகிறார், சரியான முடிவாக இருக்கிறது. அதை நாங்கள் எடுத்து சொன்னால் இவர்கள் சுயமாக சிந்திக்கவில்லை, தக்லீதுவாதிகள் பிஜேயை பின்பற்றுகிறார்கள். அன்சார் மௌலவி சொல்றது அப்படியே அச்சோட்டா அப்துல் ஹமீது சரை சொன்னா அவர் சுண்ணாவை செய்யறாரு. வணங்குதா? அவர் ஆய்வு பண்ணாரா? நீங்க ஆய்வு பண்ணதா சொல்றீங்க, அவர் ஆய்வு பண்ணாரா? உங்களோட இருக்கிற மத்த உலமாக்கள் ஆய்வு பண்ணாங்களா? யார் ஆய்வு பண்ணா? சில்மியாப்புரையில நீங்க போட்ட ஆய்வு கூட்டத்தை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். வணங்குதா? நான் கேட்கிறேன், ஒரு வாதத்துக்கு என்ன தெரியுமா, தக்லீதுவாதியோட விவாதம் பண்ண போக மாட்டேன்னா சரிதான், எதுக்கு அவங்களோட பண்ணிக்கிட்டு. மக்கள் அப்படித்தான் நினைக்கிறது. சும்மா லாஜிக்கலி யோசிச்சு பாருங்க. தக்லீதுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன். தக்லீதுண்டா என்ன தெரியுமா? ரிமோட் கண்ட்ரோல் இயங்குற ரோபோ மாதிரி. தக்லீதுண்டா என்னையா? இப்ப எஸ்எல்டிஜே காரங்க இருக்கிறோம்ல, நாங்க எல்லாம் பிஜேட தக்லீதுன்னா நாங்க சொந்தமா சிந்திக்க மாட்டோம். உங்க பார்வையில எங்களுக்கு அரபி தெரியாது, உங்க பார்வையில எங்களுக்கு ஒன்னும் தெரியாது. நாங்க யாரு? பிஜே ரிமோட் கண்ட்ரோல்ல எங்களை இயக்கிக்கிட்டு இருக்காரு. நாங்க தக்லீத், நாங்க வந்து ரோபோக்கள். சரியா? உங்க பார்வையில சரிதானே? சரி, இப்ப நான் கேட்கிறேன், உங்க பார்வையில பிஜே யாரு? அவர் ஆய்வு பண்றாரு, அவர் ஆய்வு பண்ண தான் செய்யறாரு. அதை ஒத்துக்கொள்றீங்கல்ல? அப்ப ஆய்வு பண்ணி யோசித்து சிந்தித்து முடிவெடுக்கிற ஒருவரோடு விவாதிப்பது லேசானதா? ஒண்ணுமே தெரியாத, மூளையை பத்தி சிந்திக்காத பொம்மை மாதிரி இருக்கிற ரோபோக்களோடு விவாதிக்கிறது லேசா? எது லேசு? இப்ப எஸ்எல்டிஜியோட விவாதிக்கிறது லேசா, பிஜியோட விவாதிக்கிறது லேசா? எது? எஸ்எல்டிஜி தானே. ஆனா இலகுவானதை தானே தெரிவு செய்யணும். இந்த ஹதீஸ் வணங்குதா? கடிதத்தில் இலகுவானது, இலகுவானதை தானே தெரிவு செய்யணும். இப்ப இலகு எது? உங்க பார்வையில சிந்திக்காத ஒரு கூட்டம் என்று நீங்கள் யாரை சொல்கிறீர்களோ அவங்களோட விவாதிப்பதுதான் இலகு. இன்ஷா அல்லாஹ் ஏழுமுன்னா நான் கேட்கிறேன், நீங்கள் உண்மையில் சத்தியவாதியாக இருந்தால் இதே அக்கறை பற்றில் சவால் விடுக்கிறோம். 10 நாள் அவகாசம் அக்கறை பற்றி அன்சார் தப்லீகி அவர்களுக்கு. எஸ்எல்டிஜியோடு விவாதிப்பதற்கு நீங்கள் சொல்வது சத்தியம் என்றால் நாங்கள் எந்த இடத்திலும் உங்களோடு விவாத ஒப்பந்தம் போட்டு எல்லாத்தையும் பேசுவோம். வணங்குதா? எல்லா ஒப்பந்தம் போடுறதுக்கு ரெடின்னா கடிதத்தை தாங்க, பேசுவோம். வணங்குதா? நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, கடிதம் தர முடியாது, விவாதத்திற்கு வர முடியாது, ஆனா விமர்சிப்போம். விவாதத்துக்கு வர முடியல, எங்களை பத்தி பேசாதீங்க. சரியா? அதுக்கு அடுத்ததாக சரியா, அது புதிய சரக்கு ஒண்ணு. பிறகு நான் பயான்ல சொல்றேன். புதுசா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு இன்ஷா அல்லாஹ். சரியா? அதாவது அதுக்கு முன்னாடி அனைத்து சகோதரருக்கும் சொல்றேன், நாங்க வந்து பல காலங்கமாக விவாதத்துக்கு தயார்னு தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றோம். சரியா? ஆகவே வேற வேற விஷயங்களை பத்தி யோசிக்காம
சொல்றத நிதானமா கேளுங்க. நாங்க சொல்வது பிழை என்பதை நீங்க நிரூபித்தால் நீங்க சொல்றத கேட்டு இந்த நாடு பூரா என்ன உலகம் பூரா பிரச்சாரம் பண்ண நாங்க ரெடி. சூனியத்தினால பாதிப்பு வருங்கிறத நிரூபிச்சிங்கன்னா வணங்குதா, நிரூபிக்கிறதுக்காக விவாதத்துக்கு வாங்க. ஒன்று 10 நாள் டைம் இன்ஷா அல்லாஹ். 10 நாளைக்குள்ள கடிதம் அனுப்பினா எஸ்எல்டிஜே சார்பா ஸ்ரீலங்காவிலேயே விவாதம் நடத்துவோம். ஏன்னா நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியாவே இல்லைங்கிறது உங்களோட கடிதத்தில் நல்லா விளங்கிடுச்சு. வழங்க வீசா வீசா அதையும் சொல்லிடுறோம். வீசா எடுத்து தந்து கிரிமினல் வேலை செய்ய பார்க்கிறார்கள். வீசா எடுத்து ஆரம்பித்து பப்ளிக்ல தான் கடிதத்தை போட்டோம். உங்களை கூட பாதிப்பு வரணும், எங்களுக்கு பாதிப்பு வரணும். நாங்க தான் சொல்றோம் வீசா எடுத்து தர்றோம்னு. இவருக்கு கோர்ட்ஸ் ஆர்டர் போட்டிருந்தான், வெளிநாட்டுக்கு போக முடியாதுன்னு. கோர்ட்ஸ்ல சொல்லிட்டு போயிட்டு வரலையா? ஃபார்மாலிட்டி இருந்தால் ஃபார்மாலிட்டியை சொல்லி பேசி செய்ய முடியாதா? நாங்க எடுத்துறோம், 5 நாள்ல எடுத்துறோம். கிரிமினல் வேலை செய்ய பார்க்கறாங்க. திருப்பி கடிதத்தை கொடுத்தா வர மாட்டேன். வழங்குதா? சரி, அடுத்ததாக சொல்லுகிறேன். இப்ப 4-5 ஆதாரங்கள் சொன்னேன். ஒன்று, லா யுஃப்லிஹு சாஹிரூன், சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். வலா யுஃப்லிஹு சாஹிரு ஹைது அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெறவே மாட்டான். இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு வந்தாலும் வெற்றி பெற மாட்டான். சரியா? அதையும் அல்லாஹ் சொல்லிட்டான். மூணாவது, வகாலல்லாலிமூன இந்த தபியூன இல்லா ரஜுலன் மசூரா, அநியாயக்காரர்கள் தான் நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சொன்னார்கள். 3 வசனம். நாலாவது, நபிகள் நாயகமே சொல்லுகிறார்கள், சூனியத்தை உண்மை என்று யாராவது நம்பினால் அவன் சுவனம் நுழைய மாட்டான். 5வது, சஹாபாக்கள் தெளிவாக சூனியத்தினால் யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்ற நம்பிக்கையில் தான் இருந்தார்கள் என்று புகாரி 5469வது ஹதீஸை ஆதாரம் காட்டி சொல்லி இருக்கிறோம். 5 ஆதாரம் வச்சிருக்கிறோம். இதுவே தலைக்கு மிச்சம். இதுக்கு மாற்றமாக வரக்கூடிய புகார்ல வரக்கூடிய முஸ்லிம்ல வரக்கூடிய சூனியம் சம்பந்தப்பட்ட அத்தனை செய்தியும் இட்டு கட்டப்பட்டது. ஏனென்றால் குர்ஆன் சூனியத்தினால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? சரியா? அடுத்ததாக இப்ப அண்மையிலங்க 18ஆம் தேதி திகாரில ஒரு நிகழ்ச்சி. அதுல பில்லி சூனியம் ஒரு பித்தலாட்டம் என்ற பிஜேயின் நூலும் பிஜேயின் பித்தலாட்டங்களும் என்ற தலைப்பிட்டு அன்சார் மௌலவி அவர்கள் ஒரு நிகழ்ச்சி செய்தார். நாங்க பேசக்கல. உங்களுக்கு ஒரு விஷயத்தை உண்மையை எடுத்து சொல்லும் போதே என்ன பாடுபடுறீங்க? நிதானமா சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. நீங்க இவ்வளவு கொட்டை இடத்துல இதை போட்டு அவர்கிட்ட போய் கேட்டீங்களா? இப்படி செய்யாதீங்க. நான் கேட்கிறேன், மனசாட்சிப்படி பேச இஸ்தப்தி கல்பக், உங்களுடைய உள்ளத்தை நீங்களே கேட்டுக்கிறீங்க. இவர் செய்த இந்த ஏகத்துவத்துக்கு செய்த பணியை நீங்க யாரை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவர் எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு கேட்கிறேன். ஏதாவது ஒரு ஈக்குவல் ஆகணும்ல. இந்த தலைப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி 18ஆம் தேதி திகாரியிலே நடத்தப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில ஒரு கட்டத்தில் இந்த இப்னு தைமியாவோட சர்ச்சை ஒன்றை உண்டாக்குறாரு. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லா சம்பந்தமாக 200 இந்த புத்தகத்தில் 208ஆம் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி? இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லா அவர்கள் ஒரு செய்தியை எடுத்து சொல்லுகிறார். இவர் என்ன சொல்றார் தெரியுமா? அந்த வீடியோ நீங்க பார்த்தாக்களுக்கு தெரியும். சூனியம் என்பது உண்மையா என்பதிலும் அப்படி ஒன்று உண்டா என்பதிலும் ஒரு பொருளை வேறு பொருளாக சூனியத்தின் மூலம் மாற்ற முடியுமா என்பதிலும் அது மூன்றிலும் அது முற்றிலும் கற்பனையா என்பதிலும் அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளனர். மூத்தசிலா பிரிவினரும் ஜஸ்ஸாஸ் என்று அறியப்படும் ஹனஃபி மதுஹபை சார்ந்த அபூபக்கர் ராசி அவர்களும் ஷாஃபி மதுஹபை சேர்ந்த அறிஞர் பகவி அவர்களும் அபு ஜாஃபர் இஸ்திர்பாதி ஆகியோரும் சூனியத்தின் அனைத்து வகைகளை மறுத்துள்ளனர். சூனியம் என்பது இஸ்லாத்தில் இல்லாததை இருப்பது போல் காட்டுவதும் பொய்த்தோற்றமும் ஆகும். சூனியம் வைக்கப்பட்டவனுக்குள் விஷம் அல்லது புகை போன்றவற்றை செலுத்தினாலே தவிர சூனியத்தால் ஒன்றும் செய்ய முடியாது எனவும் அவர்கள் கூறுகின்றனர். யார் கூறுகிறார்களாம்? இந்த முந்தி சென்ன 4 பேரும் கூறியிருக்கார்கள் என்று இப்னு தைமியா சொன்னாராம். ஹனஃபி மதுஹபினரின் கருத்தும் இதுதான் என்றும் எடுத்துக்காட்டப்படுகிறது. சூனியக்காரன் ஒரு பொருளில் தன்மையை மாற்ற முடியாது, கைத்தடியை பாம்பாக மாற்ற முடியாது, மனிதனை கழுதையாக ஆக்க முடியாது என்று இந்த அறிஞர்கள் கூறுகின்றனர் என்று இப்னு தைமியா அவர்கள் எடுத்துக்காட்டுகிறார்கள்.
இப்படி எழுதுற போது, இந்த மாதிரி எழுதும் போது பாமர மக்கள் என்ன நினைக்கான, இந்த புத்தகத்தை வாசிக்கிற நேரம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி கருத்தும் இதுதான் என்று நினைக்கிறார்கள். இத பாக்குறாக்கள் நினைப்பாங்களாம் பாமர மக்கள் இப்னு தைமியாவே சொல்றாருண்டு. விளங்குதா? அது யாருமே அப்படி விளங்க மாட்டான். நீங்க விளங்கினா உண்டு. தெளிவா தான் போட்டிருக்குது. இது இப்னு தைமியா எடுத்து சொல்லுகிறார். அவர கருத்தல்ல, அவர் எடுத்து சொல்றாரு. இது எதுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன் தெரியுமா? அதை அவர் புரியாம பேசுறாரு. என்ன சொல்றாருன்னு கேட்ட இப்னு தைமியா அவர்கள் சில அறிஞர்களை கோடிட்டு காட்டுகிறார். கோடிட்டு காட்டி உதாரணமாக அது அப்படியே அவர் வாய்ச்ச மாதிரி நான் வாசிக்கிறேன். சூனியம் என்பது உண்மையா என்பதிலும் அப்படி ஒன்று உண்டா என்பதிலும் ஒரு பொருளை வேறு பொருளாக சூனியத்தின் மூலம் மாற்ற முடியுமா என்பதிலும் அது முற்றிலும் கற்பனையா என்பதிலும் அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளனர் சொல்லிட்டு முஅத்தஸிலா பிரிவினரும் ஜஸ்ஸாஸ் என்று அறியப்படும் ஹனஃபி மதுஹபை சேர்ந்த அபூபக்கர் ராசி அவர்களும் ஷாஃபி மதுஹபை சேர்ந்த அறிஞர் பகவி அபூ ஜஃபர் இஸ்திர்பாதி ஆகியோரும் சூனியத்தின் அனைத்து வகைகளையும் மறுத்துள்ளனர். மறுத்தாக்கள் பட்டியல்ல அறிஞர்களை சொல்றாரு. யாரு? ஹனஃபி மதுஹபை சேர்ந்த அபூபக்கர் ராசி, அதே மாதிரி ஷாஃபி மதுஹபை சேர்ந்த அறிஞர் பகவி, அபூ ஜஃபர் இஸ்திர்பாதி இவங்க எல்லாம் மறுத்திருக்கிறாங்க என்று சொல்லிட்டு சூனியம் என்பது இல்லாததை இருப்பதை போல் காட்டுவதும் பொய் தோற்றமும் ஆகும். சூனியம் வைக்கப்பட்டவனுக்குள் விஷம் அல்லது புகை போன்றவற்றை செலுத்தினாலே தவிர சூனியத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது எனவும் அவர்கள் கூறுகிறார்கள். யார் கூறுறாங்க? இந்த பகவி, இந்த இஸ்திர்பாதி, இது மாதிரி அறிஞர்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஹனஃபி மதுஹபினரின் கருத்தும் இதுதான் என்றும் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. ஹனஃபி மதுஹபும் இப்படித்தான் சொல்றாங்க. யார் சொல்றா? இப்னு தைமியா எடுத்து சொல்றாரு. இப்படி அறிஞர்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சூனியக்காரன் ஒரு பொருளின் தன்மையை மாற்ற முடியாது, கைத்தடியை பாம்பாக மாற்ற முடியாது, மனிதனை கழுதையாக ஆக்க முடியாது என்று இந்த அறிஞர்கள் கூறுகிறார்கள் என்று இப்னு தைமியாவோட கருத்தை எடுத்து காட்டிட்டு பிஜே கீழே எழுதுறாரு என்று இப்னு தைமியா அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். தமிழ்ல தான் எழுதியிருக்காரு. எப்படி? இப்னு தைமியா இதை எடுத்து காட்டுறாரு. அவர் என்ன சொல்றாரு? இப்படி மொட்டையா சொன்னா மக்கள், பாமர மக்கள் நினைப்பாங்களா இப்னு தைமியாவே இப்படி சொன்னாருன்னு. மொட்டையா சொல்லல, தெளிவா தலையில முடியோட தான் சொல்லி இருக்குது. வழங்குதா? மொட்டையா எங்கேயும் சொல்ல, தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. வழங்குதா? அவங்கள நோட்டீஸ் மாதிரி இல்ல, அதை விளங்கிக்கிறீங்க. தெளிவா சொல்லப்பட்டா இதுக்கு கொடுத்த பில்டப் இருக்குதே, நாமளும் கொஞ்சம் சொல்லி காட்டணும்ல. என்ன பில்டப்? சகோதரர்களே, நான் மக்தபத்து ஷாமிலாவில் தேடிவிட்டேன், வரிக்கு வரி பார்த்து விட்டேன். மக்தபத்து ஷாமிலான்னா ஒரு சாப்ட்வேர், லட்சக்கணக்கான கிதாபுகளை உள்ளடக்கிய ஒரு சாப்ட்வேர். அதை கம்ப்யூட்டர்ல போட்டு என்ன செய்யலாம்? புத்தகமாக படிக்கிறத விட அதுல லேசா தேடி எடுத்துடலாம். அது அவங்களும் செய்வாங்க, உலகத்தில் எல்லாரும் செய்வாங்க. ஃப்ரீயாவே போட்டுக்கிறான். அப்படி ஒரு ஷாமிலான்றதுக்கு பேரு அந்த சாப்ட்வேருக்கு. சரியா? இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஷாமிலாவை முழுமையாக தேடிவிட்டேன், எங்கேயுமே இல்ல. அகமதுல ஹதீஸ் இல்லைன்னு சொன்ன மாதிரி. வழங்குதா? அதுக்கு அடுத்து என்ன? ஷாமிலாவை சொன்னா கூட பரவாயில்லைங்க, கூகுளில் தேடிவிட்டேன், இணையதளத்தில் எங்கேயுமே இல்ல. இப்ப இந்த கையில் இருக்குது புத்தகம். என்ன கிதாபு? அல் ஃபுர்கான் பைன அவுலியா மௌலியா ஷைத்தான். இவர் சொன்னாரு இப்னு தைமியா இந்த கிதாபில் சொன்னேன். நான் இந்த கிதாபில் கம்ப்யூட்டர்ல தேடி பார்த்தேன், ஷாமிலா நெட்டில் அடிச்சு பார்த்தேன், இந்த இபாரத்துகளை கொடுத்து இந்த கிதாபை பக்கம் பக்கமா பிரட்டி பார்த்தோம், எங்கேயும் கிடையாது. இப்படி இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் இந்த கிதாபில் சொல்லதாக எங்கேயும் இந்த கிதாபில் காணல. என்ன நடந்திருக்கு? யார் இப்ப எடுத்து காட்டணும்? எங்கேயோ நெட்டில் அடிச்சிருக்கார். நெட்டில் நான் தேடுற நேரத்தில் நிதாவுல் ஈமான் என்ற ஒரு வெப்சைட்ல இந்த கருத்தை போட்டிருக்கு. அது இப்னு தைமியா சொன்னதா போடல, போட்டிருக்கு. இவர் எங்கேயோ புறக்கி இருக்காரு, என்னையோ நடந்து இப்னு தைமியா என்று எழுதி அவர் வேணுமென்று எழுதினாரா அல்லது என்னது தப்பாக பை மிஸ்டேக்கா வந்துட்டு தான் என்னையோ ஆய்வின் அடிப்படையில் பெரிய பெரிய இமாம்களை பற்றி கொடுக்கிற போது, அதுவும் சமகாலத்தில் அவர்களுடைய பிரதானமான பிரச்சாரம்ங்கிற போது அவரை உண்மையாளர், வாய்மை மீறாதவர்,
அறிவிலே எந்த ஏமாற்றமும் செய்யாதவர், தில்லுமுள்ளு செய்யாதவர் என்று தன்னை பிராணித்து சொல்ல போது அவருடைய பேச்சுகளும் எழுத்துகளும் நடவடிக்கைகளும் ரொம்பவும் நேர்மையா இருக்கணும். ஆறாவது ஒருவர் கிதாபில் சொல்வதாக ஒருவரை பற்றி சொன்னால் உண்மையில் அந்த கிதாபில் இருக்கிறதா என்று தேடி பார்ப்பது கூட இல்லை என்றால் அதுக்கு பேர் ஆய்வா? யாராவது ஒருவர் சொல்வது அப்படியே புறக்கி போறது ஆய்வா? ஒருவர் சொன்னது உண்மையிலே இருக்கிறது என்று பார்ப்பது கொஞ்சமாவது ஆய்வா? இந்த இடத்துல கண்ணியமிக்க டாக்டர் ரைசுதீனை ஞாபகப்படுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? அவரும் இப்படித்தான் சொன்னார். அவருக்கு ஒரு மறுப்பு சீடி போட்டோம். பிஜேயின் தர்ஜுமாக்களில் தவறுகள் என்னமோன்னு சொல்லி ஒரு சீடி பேசினார். அதுல என்ன சொன்னாரு? நான் 120 தப்சீர்களில் பார்த்து விட்டேன், எங்குமே இல்லை. 120 தப்சீரை பார்த்த நீங்க ஏன் குர்துபியை பார்க்கல? 120 பார்த்து சும்மா எவன் பார்க்க போறான்? 120 பார்த்தோம், கூகுள்ல தேடினோம், யாகுல தேடினோம், அங்க தேடினோம், இங்க எல்லா இடத்துலயும் தேடினீங்களே, மக்தபத்து ஷாமிலாவிலே இருக்கிறத நீங்க ஏன் பார்க்கல? அப்ப என்ன, நீங்க மக்தபத்து ஷாமிலாவுல தேடினதா சொல்றீங்க, ஆனா மக்தபத்து ஷாமிலாவுல இல்லங்கிறீங்க. இந்த சீடி வெளியிடப்படும் போது இந்த பேசுகிற கட்டத்துக்கு மக்தபத்து ஷாமிலாவுல வந்திருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டை போடுவோம் இன்ஷா அல்லாஹ். இது மக்தபத்து ஷாமிலாவுல தெளிவாக இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? ஷாமிலாவுல இருக்கக்கூடிய ஒண்ண நீங்க அலசி தேடிட்டேன், அங்க இல்ல இங்க இல்லன்னு சொன்னீங்கல்ல, அப்ப ஒண்ணே ஒண்ணு விளங்குது. உங்களுக்கு கண்ணியமிக்க அன்சார் தப்லீகி அவர்களே, மக்தபத்து ஷாமிலா எப்படி யூஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியல. விளங்குதா? எடுத்து காட்டினா என்ன பரிசு தருவீங்க? அது சொல்லுங்க. எப்படி இவ்வளவு ஆய்ந்து ஓய்ந்து பேசுபவர், அறிவாளி என்று சொல்பவர், கடைசியாக ஒரு புத்தகம் போட்டவர், 10 நாள் தொடர் பேசியவர் பிஜேக்கு, இப்படி இட்டு கட்டி சொல்லலாமா? இத மக்தபத்து ஷாமிலா போட்டவன்ட்ட போய் கேளுங்க. பிஜேட்ட கேட்க தேவையில்ல. உங்களுக்கு தேட தெரியல, நாங்க தேடி வச்சிருக்கிறோம். மழைன்றதுனால இந்த ஸ்கிரீன் எடுத்து வச்சோம். சிடி வெளியாகும் போது ஸ்கிரீன் ஷாட் வரும் இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்து கூகுளில் தேடி பார்த்து விட்டேன், அங்கே இல்லை. கூகுள் அவுலியாவுல இல்லையா? வணங்குதா? கூகுள் அவுலியா கதை தெரியும் தானே? கூகுள் அவுலியாவுல இல்ல. நாங்களும் கூகுள்ல தான் தேடினோம். கூகுள்ல உங்களுக்கு தேட தெரியலாட்டி கேளுங்க, தேடி தர்றோம். அவர் இன்டர்நெட்டில் தேடி விட்டேன். உடனே மக்கள் எப்ப பார்ப்பாங்க? நெட்ல பார்த்தாராம், அங்க பார்த்தாரு. நீங்க நெட்ல பாத்தீங்களா, நெலும்போல நெட்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனா கூகுள்ல சாதாரணமாக இந்த வாசகத்தை அடித்தால் PDF ஃபைல் கிடைக்குது. இந்த புக்கு, அதாவது இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி எழுதிய ஷைத்தானின் தோழர்களும் ரஹ்மானின் அடியார்களும் என்ற புத்தகம் அரபி மொழியிலே மிக தெளிவாக PDF ஃபைல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுவும் லெபனான் பிரிண்டையும் சொல்றோம். லெபனான்ல பிரிண்ட் செய்யப்பட்ட அவருடைய புத்தகத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு வாதத்துக்கு நான் கேட்கிறேன், இல்லன்னு வச்சுக்கிருவோமே, இப்னு தைமியா சொன்னது கிதாபுல இல்ல, ஆனா ஷாமிலாவுல இருக்குது, எங்களுக்கு நோ ப்ராப்ளம். விளங்குதா? இவர் நினைச்சுக்கிட்டாரு இது மெயின் ஆதாரமா இதை சொல்லியிருக்கிறோம். சரியா? அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, முதல்ல ஷாமிலா எப்படி யூஸ் பண்றேன்னு படிங்க, மற்றவங்களுக்கு பாடம் நடத்த முடியும். அது எங்க சொல்றாரு தெரியுமா? இத உலமாக்களுக்கு நடத்தின ஒரு கிளாஸ்ல சொல்றாரு. நாங்க பார்த்தோம், நாங்க உங்களோட சூனிய பிரச்சனையில இருக்கிறோம், அதனால நாங்க உங்களை இப்படித்தான் பார்ப்போம். உங்க மாணவர்களாக இருக்கிறவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க? என்னடா அது இல்லண்டாரே, புக்குல இல்லண்டாரு, வரிக்கு வரி படிச்சேன்டாரு, ஷாமிலாவுல இல்லண்டாரு, கூகுள்ல இல்லண்டாரு. கூகுள் கம்பெனிக்காரன் தூக்கு போட்டு சாகுவான். வழங்குதா? நான் என்ன கேட்கிறேன், இல்லை என்று சொல்வதற்கு முன்பதாக, அடுத்தவர்களை சகட்டுமேனிக்கு விமர்சிப்பதற்கு முன்பதாக, பிஜே என்றாலே வழிகேடர் தான் என்று உங்களுடைய சிந்தனையில் உருவாகி இருக்கிற அந்த பாக்டீரியாவை நீக்கிவிட்டு நியாய கண்ணோட்டத்தோடு பாருங்கள். பிஜே வச்சு எந்த ஜமாத்தும் இல்லை. வழங்குதா? பிஜே சொன்னாலும் சரி, சொல்லலாத்தையும் சரி, இந்த சத்தியத்தை யார் சொன்னாலும் அதுதான் சத்தியம். அல்லாவே சொன்னதுக்கு பிறகு பிஜே சொன்னா என்ன, சொல்லலாட்டி என்ன? சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் அல்லாஹ் சொன்னான். பிஜே சொன்னாரா? பிஜே காத்தான் வச்சுக்கிட்டு இருக்கோமா? பிஜே யாரு? அதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று. அப்ப இந்த இப்னு தைமியா மேட்ரு இவ்வளவுதாங்க. சரியா? ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இந்த சபபியா இது வரக்கல கிடைச்சது. சரியா? சபபியா பத்தி ஒரு நோட்டீஸ் போட்டுக்கிறாங்கல்ல, அந்த நோட்டீஸ்ல தலைப்பு எச்சரிக்கை.
பெருசா போல்டாக்கி போட்டுருக்காங்க, பாக்குறீங்களா? எச்சரிக்கை. சரியா? எல்லார கையிலும் இருக்கும்ல, அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு தான் விட்டோம். அதை வழங்குதா? எல்லாரும் பார்க்கணும்ல, எல்லாரும் பார்த்துக்கணும் ரெஃபரன்ஸ். சரியா? இதை வேற நாங்க போட்டோ காப்பி அடிச்சு தானே எங்களுக்கு எதுக்கு செலவு? பார்த்துட்டீங்களே, பிஜேயின் புதிய ஆய்வு ஓர் அலசல். சூரத்துல் பக்கரா 102ஆம் வசனத்தில் பின்வருமாறு அல் குர்ஆனில் உள்ளது என்று ஆரம்பிக்கிறார். இதை நான் திருப்பி படிச்சாலும் உங்களுக்கு புரியாது, அதனால இவர் என்ன சொல்றாருங்கிறத சொல்றேன். சரியா? என்ன சொல்றாருன்னா, சுருக்கமாக, அதாவது சூரா பக்கராவினுடைய 102வது வசனம் சூனிய சர்ச்சை சம்பந்தமாக அடிக்கடி பேசப்படுகிற வசனம். அதுல இந்த புக்குல வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்ல 102வது வசனத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டா, பிஜே இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர் என்று முடிந்ததோட ஃபயதல்லமூன என்று குர்ஆன் வசனம் ஆரம்பிக்கிறது. அந்த வசனத்துல ஃபயதல்லமூன என்பதில் வரக்கூடிய ஃபா என்ற ஹர்ஃப் இருக்குது. ஃபயதல்லமூனண்டா ஃபா, அந்த ஆரம்பம். இந்த ஃபா என்ற ஹர்ஃபுக்கு அரபியில சபபியான்னு சொல்லுவாங்க. சபபியான்னா காரணத்திற்காக சொல்லப்படுவது. இந்த ஃபா வந்தா என்ன அர்த்தம்? ஒரு காரணத்தை சொல்ல போகிறது என்று அர்த்தம். அதுக்காக என்ன செய்வாங்க? இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஃபா என்ற வார்த்தை வந்து அந்த வார்த்தைக்கு பின்னால் வரக்கூடிய வார்த்தை வருங்கால வினையாக இருந்தால், ஃபா வந்திருக்குல்ல, ஃபயதல்லமூன, அந்த ஃபாவுக்கு பிறகு அந்த ஃபாவை சபபியான்னு வச்சு சபபியாவாக இருக்கக்கூடிய காரணத்துக்கு வரக்கூடிய ஃபாவாக இருந்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தை வருங்கால வினை சொல்லாக இருந்தால் அந்த கடைசி வார்த்தை, கடைசி எழுத்து இருக்குல்ல நூன், அந்த நூனுக்கு வந்து நஸ்பு செய்யப்படும். அதன் காரணமாக அந்த நூன் இல்லாமல் ஆக்கப்படும். கடைசி வார்த்தை நஸ்பா இருக்கணும், அதனால நூனை இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அப்ப குர்ஆன்ல எப்படி வரும்? ஃபயதல்லமூன என்பதற்கு பதிலாக ஃபயதல்லமூ என்றுதான் வரும். அப்படி என்றால் பிஜேயின் வாதப்படி இந்த குர்ஆன் வசனத்தில் நூனை நீக்க சொல்கிறாரா? பிஜே குர்ஆன்ல ஒரு எழுத்தை இல்லாமலாக பார்க்கிறாரு. இதுதான் இலக்கண விதி. நோட்டீஸ்ல கடைசிக்கு இலக்கண நூல்கள் என்று பட்டியல் வேற தேடி படிக்க. அதுல முதலாவது சீபவைகிட புக்க முதல்ல நீங்க படிங்க, எங்களுக்கு சொல்ல முன்னாடி. அதுக்கு முன்னாடி குர்ஆனை படிங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? குர்ஆனை வைத்து தாங்க அரபி இலக்கணம் உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு எல்கேஜி விஷயம் இது. அரபி இலக்கணம் எது? தமிழ் இலக்கணம் இருக்குது. தமிழ் இலக்கணம் ஆரம்ப கட்டத்திலே தொகுக்கப்பட்டு விட்டது. தொல்காப்பியம், பரிமேலழகருடைய புத்தகங்கள், இது மாதிரி தமிழ் இலக்கண புக்குகள் ஆரம்ப காலத்திலே தொகுக்கப்பட்டு அதை வச்சு தான் தமிழை பேசணும். ஆனா அரபி அப்படியா? அரபி இலக்கண புத்தகங்கள் அப்படி தொகுக்கப்படவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தொகுக்கப்படுது. அரபி இலக்கணம் எப்ப? அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்துக்கு பிறகு உள்ளது. அப்பதான் ஆரம்பமே. அப்ப இலக்கண ரூலே இல்லை. ரூலே இல்லாத நேரத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்குகிறான். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய பேர், இவர் மட்டும் இல்ல, இவர் வந்து எவனோ சொன்னதை கேட்டு வந்திருப்பாரு. இந்த விவாதத்துக்கு வர கிறிஸ்டியன்ஸ் பட்டியலே கொண்டு வருவாங்க, குர்ஆனில் எழுத்து பிழைகள் அப்படிம்பாங்க. நாம ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவோம். என்ன? அவன் இலக்கண கிதாபோட வருவான். இந்த பாருங்க, அரபி இலக்கண கிதாப்ல இப்படி இருக்குது, குர்ஆன்ல இப்படி மாற்றமா இருக்குது, ஆகவே இலக்கணத்துக்கு மாற்றமாக குர்ஆன் உள்ளது அப்படிமா. ஒரே ஒரு பதில் தான். என்ன சொல்லுவோம் தெரியுமா? லூசு பயல, இலக்கணம்னாலே குர்ஆன் தான்டா. அரபி இலக்கணத்துடைய தாயது. குர்ஆனை வச்சு தான் அரபி இலக்கணத்தையே பார்க்கணும். இவர் அரபி இலக்கணத்தை வச்சுக்கிட்டு குர்ஆனை பார்க்கிறாரு. வணங்குதா? ஒரு அறிஞருக்கு அழகா இது பிஜே எதிர்கொள்ளணும் வந்துட்டா மாத்தி மாத்தி எல்லாத்தையும் வழங்குவீங்களா? குர்ஆனை வச்சு தான் இலக்கணத்தை நீங்க அணுகணும். குர்ஆன்ல எது இலக்கண சட்டமோ அதுதான் இலக்கணத்துக்கு சட்டம். இலக்கணத்துல உள்ள சட்டத்தை வச்சுக்கிட்டு குர்ஆன் அணுக வந்தீங்கன்னா குர்ஆன் பொட்ட பக்கம் தான் வழங்கணும். குர்ஆன்ல நிறைய மிஸ்டேக்னு சொல்ல வேண்டி வந்துடும். நான் கேட்கிறேன், இப்ப அவர் கேட்டார்ல, கேட்டதுக்கு அவருக்கு நாங்க ஒரு குர்ஆன் வசனம் ஒண்ணுக்கு இல்ல, ஒரு 2-3 சொல்லி விட்டுருவோம். சரியா? சூரா முர்சலாத்துல 36வது வசனம். அதுல இவர் கேட்கிற மாதிரியே கேட்போமே. நீங்க கேட்கிறீல்ல, ஃபா என்ற எழுத்தை சபபியா காரணத்துக்குரியது என்று வைத்தால், அதாவது இந்த ஃபாவுக்கு பின்னாடி வரக்கூடிய செய்தி
எதை சொல்கிறதோ அது முன்னால் உள்ள காரணத்தை குறிக்கும். அதுதான் வாசகம். நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, குர்ஆன்ல முர்சலாத்துல 36வது வசனம், வலா யுஅதனு லஹும், அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது சொல்லிட்டு ஃபயஅததிரூன், அல்லாஹ் சொல்கிறான் எனவே அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள். மேல சொன்ன வசனம் இருக்குதே, சூனியத்தினால் அதாவது எந்த பாதிப்பையும் யாருக்கும் செய்ய முடியாது. கணவன் மனைவியை பிரிப்பதற்கென்று தனியாக ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள். அதை சொல்ல வந்துதான் தனி கலைங்கிறதுக்கு தான் சபபியாங்கிறோம். இவர் என்ன சொல்றாரு, அப்படி நீங்க ஃபாவ சபபியான்னு வச்சீங்கன்னா நூனை இல்லாமல் ஆக்க வேண்டி வரும். குர்ஆனிலே விளையாடுகிற நான் கேட்கிறேன், இந்த இடத்துல குர்ஆன்ல இந்த நான் சொன்ன வசனம் முர்சலாத்துல 36வது வசனம் ஃபா சபபியா, என்ன செய்ய போறீங்க இப்ப நீங்க? வணங்குதா? 102வது வசனத்துல சபபியான்னா பிஜே சொல்றதுனால நூனை போக்கணும், பிஜே விளையாடுறாரு நீங்கல்ல. இந்த முர்சலாத்துடைய வசனம் உங்களுக்கும் சபபியா தான் எங்களுக்கும் சபபியா தான். இப்ப என்ன செய்ய போறீங்க நீங்க? இலக்கண சட்டத்தை வச்சுட்டு குர்ஆன்ல நூனை இல்லாமல் ஆக்க போறீங்களா, அல்லது குர்ஆன் தான் இலக்கணத்திற்கெல்லாம் இலக்கணம் என்று சொல்லி குர்ஆனில் வந்த இலக்கணத்தை ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா? வணங்குதா? இது என்னன்னு கேட்டா, இமாம்கள் அது இது என்று சொல்லி அதுவே முத்தி 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 போய் இலக்கணத்துல முத்தி. இப்ப கதை ஒன்று சொல்லுவாங்க, மதரசால படிக்கிற பிள்ளைகளுக்கு கதை ஒன்று சொல்லுவாங்க. அஹ்பசி இமாம் இலக்கண மேதை அஹ்பஸுக்கும் சொல்லுவாங்க, சீபவைகிக்கும் சொல்லுவாங்க. கதை தான், நிஜமல்ல. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த சீபவைகிங்கிறவர் கடைசி கட்டத்துல அதையும் சொல்றோம்ல, இந்த சீபவைகின்னு முதலாவது இந்த லிஸ்ட்ல முதலாவது சீபவைகி தானே. இந்த பாருங்க, ஃபா சபபியா தொடர்பான மேலதிக விவரங்களை அறிய அரபு இலக்கண கிரந்தங்கள் இமாம் சீபவைகியின் கிதாபு ஃபர்ஸ்ட்க்கு. இந்த சீபவைகி பெரும்பாலும் முஅத்தஸிலா கொள்கைவாதியாக அறியப்பட்டவர். சரியா? அவருக்கு ஆதாரம் இலக்கணத்தில் ஆதாரம் தேவைப்பட்ட முடியாது, யாருனாலும் வந்துருவாங்க. சரி, உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த சீபவைகி இவருக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இவர் இலக்கணத்துல எல்லாருக்கும் படிச்சு கொடுத்து இவர் முஅத்தஸிலான்னு தெரிஞ்சதோட யாருமே பிள்ளைகள் படிக்க போகலையாம. அவர்கிட்ட படிக்க போகாம விட்டதோட இலக்கணம் தலை கடிச்சிருச்சு. ஒரு ஆட்டுக்குட்டியை பக்கத்தில் வச்சுக்குவாராம். ஃபால தலையாட்டு, ஃபாலா தலையாட்டு, ஃபாலண்டு ஆட்ட தலையாட்டுவார். ஃபால ஃபாலா ஃபாலு இப்படியே சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா இலக்கணம் தலை கடிச்சிருச்சு. வணங்குதா? மார்க்கத்தை விட்டு போட்டு இலக்கணம் இலக்கணம் இலக்கணம்னு போயிட்டாரு. அவரும் செஞ்ச மிஸ்டேக் என்ன? குர்ஆனை வைத்து இலக்கணத்தை அணுக வேண்டும், இலக்கணத்தை வைத்து குர்ஆனை அணுகக்கூடாது. குர்ஆன் தான் அரபி இலக்கணத்தின் தாய். கிறிஸ்தவர்கள் லொட்டா கொண்டு வருவாங்க கேள்வியை, இலக்கண பிழை குர்ஆனிலே. ஒரே ஒரு பதில், ஹாஜியார் குர்ஆன்ல இலக்கண பிழை நீ சொல்லவே முடியாது. என்ன அரபி இலக்கணத்துக்கு தாயே குர்ஆன் தான். வாப்பா அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வாங்க. இந்த பதில் தான் அவருக்கும். வணங்குதா? ஒண்ணு. ரெண்டாவது சபபியா தானே. நான் கேட்கிறேன், குன் ஃபயகூன் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே, எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் ஆகு என்றால் ஆகிவிடும் என்றொரு வசனம் குர்ஆனிலே இருக்கிறது. இதுல குன், சரியா? ஃபயகூன், இந்த ஃபா இருக்குதே, ஏன் சபபியாங்கிறாரு? இந்த இடத்துல எப்படி வரணும்னு கேட்ட அரபி இலக்கணப்படி ஃபயகூனேன்னு வரணும். எப்படி வரணும்? ஃபாவுக்கு பக்கத்துல அன்னு ஒரு ஹர்ஃப் மறைஞ்சிருக்கும், அதை வச்சா ஃபயகூனே. அப்ப அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கணும்? இவர வாதப்படி குன் ஃபயகூனேன்னு சொல்லி இருக்கணும். ஆனா குர்ஆன்ல எப்படி இருக்குது? குன் ஃபயகூனூன்னு இருக்குது. இப்ப கண்ணியமிக்க அக்கறை பற்று அன்சார் தப்லீகி அவர்களே, குன் ஃபயகூன்ல கடைசி நூன்ல ஜர்ரு செஞ்சதுக்கு பதிலா இந்த ரஃபு செஞ்சதுக்கு பதிலா நீங்க நஸ்பு செய்ய போறீங்களா இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இப்ப சில ஆக்களுக்கு வைத்த கலக்கம், என்னடா இது அரபி இலக்கணமே தெரியாதுன்னு இவ்வளவு காலமா ஓட்டிக்கிட்டு இருந்தோம் இவங்களை வச்சு, இப்ப என்னடாண்டா சபபியாவுக்கு விளக்கம் சொல்றாங்க பொதுக்கூட்டத்தில். இன்ஷா அல்லாஹ் விவாதத்துக்கு வாங்க, நாங்க சபபியாவை தாண்டி விளக்கணம் சொல்லி தருவோம். சரியா? சொல்றேன். ஏன் தெரியுமா? யாருக்கெல்லாம் இந்த கர்வம் பிடித்து பேசுகிறார்களோ அவங்கள சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய கம்பால தானே அடிக்கணும். அதுக்காக சொல்றேன். சரி, இன்னொன்னு சொல்லிடணும்ல. என்ன தெரியுமா? இவர வாதப்படி இந்த சபபியா தாண்டி இந்த அரபி இலக்கணத்துக்கு ஒன்று சொல்றேன். இவர் இலக்கண கிதாபு வச்சுக்கிட்டு தானே குர்ஆன் அணுகிறாரு. குர்ஆனை வச்சுக்கிட்டு இலக்கணம் தானே இருக்கணும். இவர் மாத்தி அணுகிறதுனால குர்ஆன்ல 48வது அத்தியாயம் 10வது வசனம், சரியா? வமன் அவுஃபா பிமா ஆஹத அலைஹுல்லா, சரியா? பிமா ஆஹத அலைஹுல்லா என்று வருகிறது. எப்படி வரணும் தெரியுமா? குர்ஆன்ல இந்த வசனம் எத்தனை இடத்துல வருது?
148 148 இடத்துல குர்ஆன்ல அலைஹில்லான்னு வருது. எத்தனை? 147 இடத்துல அலைஹில்லா அலைஹில்லா அலைஹில்லான்னு வருது. ஒரு இடத்துல அலைஹுல்லான்னு வருது. இப்ப அலைஹில்லாவா அலைஹுல்லாவா என்ன சொல்ல போறீங்க? அப்ப அல்லாஹ் வந்து 147 இடத்துல கரெக்டா சொல்லிட்டு அல்லாஹ் இலக்கணம் தவறி ஒரு இடத்துல அலைஹுல்லான்னு சொல்லிட்டானா? ஒரு நியாயமான மூமின் எப்படி அணுகுவான்? அலைஹில்லாதான் விதி, பொதுவான விதி. ரேராக குறைவாக அலைஹுல்லா என்றும் பயன்படுத்துவார்கள். சபபியாவுடைய ஃபாவுக்கு பின்னாடி நஸ்பு தான் செய்ய வேண்டும் என்பது பொதுவான விதி. நஸ்பு செஞ்சா நூன் ஹதுஃப் செய்யப்படும், பொதுவான விதி. நான் காட்டிய முர்சலாத்துடைய வசனத்தை போல மிக அரிதாக சில இடங்களில் நஸ்பு செய்யப்படாமல் ரஃபு செய்யப்படும். இந்த விதியை இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகாவது உங்களோட மாணவர்களுக்கு பாடமா சொல்லிக் கொடுங்க. இதுதான் சபபியா. சபபியா ரெண்டு வகைப்படும். அந்த ரெண்டையும் இப்ப விளங்கப்படுத்திட்டோம். சரியா? அரபி இலக்கண பாடம் நடத்த வேண்டியிருக்குது பொதுக்கூட்டத்தில். இப்ப சொல்லுங்க பாப்போம், குர்ஆன்ல யார் விளையாடுனா? அலைஹில்லாவா அலைஹுல்லாவா? முர்சலாத்துற வசனத்துக்கு என்ன விளக்கம் நீங்களே சொல்லுங்க. இப்ப நூன அதுவு செய்வீங்களா வைப்பீங்களா? என்ன சொல்ல போறீங்க சொல்லலாமா? ரெண்டாவது இன்னொரு வசனம் என்ன? இன்னொரு வசனம் என்ன? அதாவது இந்த தர்ஜுமா பாத்துக்கிறீங்க. சங்கை மிக்க குர்ஆன் எது? பச்சை தர்ஜுமா, சவுதியில இருந்து ஃபர்ஸ்டா வெளியிட்டது. இதுல ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க, யார் யார் இதை மொழியாக்கம் பண்றதுக்கு இருந்தாங்க. அதுல யார் யார போட்டிருக்காங்க? முகமது அபூபக்கர் சித்திக் மதனி, மஹ்ஹத் தாரு தௌஹீதை சேர்ந்தவர், ஸ்ரீலங்கா. முஸ்தபா மௌலானா, சரியா? அதே மாதிரி முகமது மக்தூம், அகமது முபாரக் மதனி, இவங்க எல்லாம் சேர்ந்து மொழியாக்கம் பண்ணிய தர்ஜுமா. இதுல ஃபாவுக்கு அவங்க சபபியா தான் வச்சிருக்காங்க. விளங்குதா? இப்ப என்ன செய்வோம்? ஃபாவுக்கு சபபியா. இப்ப நான் கன்ஃபார்மா சொல்றேன், பரகாதினிய தர்ஜுமா இல்ல தானே? சரியா? இந்த துண்டை தமிழ்ல படிக்கிறேன் பாருங்க. இவரு இந்த ஆகவே என்று மொழியாக்கம் பண்றதுனால தான் இவ்வளவு ஆட்டம் ஆடுறாரு. இவங்க எப்படி பண்றாங்கன்னு பாத்துக்கங்க. சரியா? அதாவது அவர்கள் அதனை ஒருவருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை. சூனியத்தை பத்தி அந்த பேசுற 102வது வசனம். கற்றுக் கொடுப்பதில்லை. ஆகவே யார் சொல்றா? சபபியா நாங்க சொல்லல. முதலாவது தமிழ் உலகத்துக்கு வந்ததாக சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான அரபு நாட்டில் இருந்தது தமிழ் தர்ஜுமா. முக்கியமான நீங்க மதிக்கக்கூடிய அறிஞர்கள் மொழியாக்கம் பண்ணிய தர்ஜுமா. அதுல ஆகவே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் எதை கொண்டு பிரிப்பார்களோ அப்ப சூனியம் இல்லை. நாங்க சொன்னமே அல்லாஹ் அக்பர். எதுக்கு நாம சொல்றோமே? கணவன் மனைவியை பிரிக்கும் போது, கணவன் மனைவியை பிரிக்கும் போது எதை கொண்டு பிரிப்பார்களோ அந்த கலையை கொண்டுதான் பிரித்தார்களே தவிர கணவன் மனைவியை கூட சூனியத்தால் பிரிக்க முடியாதுன்னு அதை தெளிவா சொல்லிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைரா சொல்லணும் இவங்களுக்கு. வழங்குதா என்ன? ஆகவே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் எதை கொண்டு பிரிப்பார்களோ அதை அவ்விருவரிடமிருந்தும் கற்றுக்கொள்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ். வழங்குதா? இவங்களுக்கு நீங்க ஏன் இந்த கேள்வி எல்லாம் கேட்கல? இப்ப இவங்களை எங்களுக்கு போட்ட மாதிரி பிஜேயின் பித்தலாட்டம் என்று போட்ட மாதிரி அபூபக்கர் சித்திக்கின் பித்தலாட்டம், முபாரக் மௌலவியின் பித்தலாட்டம் ஏன் பட்டியல் போடல? அவங்கள சொன்னா மீடியாவில் எவன் உங்களை பேஸ்புக்ல ஷேர் பண்ணுவான்? பிஜே சொன்னா ஷேர் ஒன்று கிடைக்கும். உண்மை யதார்த்தத்தை சொல்லுகிறேன். ஏன்? மனசாட்சிப்படி யோசி பாருங்க, நியாயமா சிந்திங்க. அப்ப இப்படி சிந்திப்பவர்கள் இப்படி வரமாட்டார்கள். இப்ப சபபியா டாபிக் ஓவர். கடைசியில இந்த விவாத விஷயத்தை சொல்லிடணுமே, நிறைய செய்தி இருக்குது. நேரம் போதாமை காரணமாக சுருக்கமாக சொல்கிறேன். விவாதத்துக்கு கடிதம் அனுப்பினாரு. கடிதம் அனுப்பினா கடைசி கடிதம் இது பிஜே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பிஜே அனுப்பிய கடைசி கடிதம். அதை படிச்சு காட்டுறேன். ஏன்னு கேட்டா நாங்க ஸ்ரீலங்காவில் விவாதத்துக்கு கூப்பிட்ட நேரத்தில் ராஜகீரியை தான் பிடிப்போம். இந்தியாவில் போய் என் சொந்த செலவில் போய் விவாதம் பண்ணுவேன் அப்படின்றவர் சொன்ன பதில்கள். பிஜே எழுதுகிறார், அன்சாருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், விவாதிக்க தயார் என்றீர்கள், வாருங்கள் என்றேன். பிஜேவுடன் தான் விவாதம் என்றீர்கள், சரி என்றேன். சென்னையிலேயே விவாதிப்போம் என்றீர்கள், ஆர்வமாய் ஏற்றுக்கொண்டேன். ஒப்பந்தம் போட வருகிறேன் என்றீர்கள், மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ரமலானுக்கு பிறகு வருகிறேன் என்றீர்கள், ஏற்றுக்கொண்டேன். வங்கி கணக்கு இல்லை, விசா பிரச்சனை என்றீர்கள், நான் பெற்று தருகிறேன் என்றேன்.
அழைப்பு கடிதம் தந்தால் வருகிறேன் என்றீர்கள், அழைப்பு கடிதம் தந்தேன். இப்போது இலங்கையில் இருந்து நான் வரமாட்டேன், இந்தியாவில் இருந்து 2 பேர் வருவார்கள் என்கிறீர்கள். சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட மாட்டேன், லேசாக நழுவி ஓடி விடுவேன் என்கிறீர்கள். நீங்கள் சொன்னதையே இதை கவனிச்சுக்கிறீங்க, நீங்கள் சொன்னதையே நீங்கள் மாற்றவும் மறுக்கவும் செய்யும் போது 2 இந்தியர்கள் சொல்வதையா ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? நீங்க சொன்னதையே நீங்க மறுக்கிறீங்க, இந்தியாக்காரன் 2 பேர் வந்து சொன்னா ஏத்துக்கிறீங்க. சொல்லிட்டு கஷ்டப்படாமல் மறுத்து விடலாம் என்ற எளிமையான வழியை தேர்ந்தெடுத்துக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு உங்கள் கடிதத்தில், இது அன்சார் மௌலவி சொன்னது, உங்கள் கடிதத்தில் நீங்களும் ஒரு விடயத்தை புரியாமல் தொடர்ந்தும் கதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்கள் கடிதத்தை துவக்கியுள்ளீர்கள். பிஜே சொல்றாரு, நீங்கள் நினைப்பது தவறு, உங்கள் புலம்பல் எல்லோருக்கும் புரியும், எனக்கும் நன்றாக புரியும். சரியா? வெளிப்படையாக சொல்வீர்கள் என்று எண்ணித்தான் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தேன். இந்த கடிதம் இத்தனை 10-15 கடிதம் தேடி தேடி வருவாங்க நம்ம நிர்வாகிகள். ஏன் தெரியுமா? வெளிப்படையா இதை சொல்ல வைக்கணும், அதுக்கு தான் எழுதினது. சொல்லிட்டார் கடைசியில். எப்படி? ஒரு மனிதன் பல சிரமங்களுக்கு மத்தியில் இருந்துதான் சில விடயங்களை முடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் நிலையில் பின்னர் தான் இல்லாமலேயே அதை முடிக்கலாம் என இலகுவாக கருதுகிற போது என்ற உங்கள் எண்ணத்தை தெளிவாக சொல்லிவிட்டீர்கள். எப்படி சொல்லிட்டீங்க? ஒரு மனுஷன் லேசா ஒரு காரியத்தை செய்யலாம் இருக்கும் போது அவன் இல்லாமலே செய்யலாம்னா எதுக்கு கஷ்டப்படணும்? நான் 2 பேரும் அனுப்பிவிடுறேன், லேசா சொல்லிட்டீங்க, நீங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு விவாதத்தில் பங்கேற்று அசிங்கப்பட்டு சிரமப்படுவதை விட விவாதத்திற்கு வராமலேயே விஷயத்தை முடித்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கும் போது நான் வேற என்ன செய்ய இயலும்? விவாதத்தில் பங்கேற்று அசிங்கப்பட்டு சிரமப்படுவதை விட விவாதத்திற்கு வராமலேயே விஷயத்தை முடித்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கும் போது நான் என்ன செய்ய அப்படிங்கிறார். சொல்லிட்டு உங்கள் கடிதத்தில் எவ்வளவு புலம்ப இயலுமோ அவ்வளவு புலம்பி விட்டீர்கள். இனியும் உங்களை சிரமப்படுத்தும் அளவுக்கு நான் ஒன்றும் இரக்கமற்றவன் அல்ல. யாரு? பிஜே சொல்லிட்டு சொல்றார். ஆகவே இன்ன தேதியில் விவாத ஒப்பந்தம் செய்ய நான் வருகிறேன் என்று நேரடி சொற்களால் நீங்கள் எழுதினால் மனம் மாறி விவாதிக்க வருகிறேன் என்று வருகிறீர்கள் என்று புரிந்து கொள்வேன். சொல்லிட்டு சொல்றாரு, அவ்வாறன்றி சிரமமானதற்கு எளிதான பதிலை தேர்வு செய்வது நல்லது என்று மூடலாக எழுதினால் விவாதிக்க விருப்பமில்லை என்று நீங்கள் கூறுவதாக நானும் புரிந்து கொள்வேன், மற்றவர்களும் புரிந்து கொள்வார்கள். வரமாட்டேனுங்கிறத ஒன்னோ தெளிவா சொல்லுங்க, அல்லது வருவேன் என்று தெளிவா சொல்லுங்க. அதை விட்டு போட்டு சிரமமானது லேசானது சிரமமானது லேசானது தேவையில்லை. அதுக்கடுத்து மேலும் நீங்கள் கோரியபடி உங்கள் அத்தகைய கடிதத்திற்கு தொடர்ந்து பதில் எழுதாமல் அப்படியே விட்டு விடுவேன், திருப்தி தானே அப்படின்னு கேட்கிறாரு. பதில் எழுதினா தானே பிரச்சனை, பதிலும் எழுத மாட்டேன். கடிதமானதுக்கு பதில் இலகுவானதை தேர்வு செய்து நல்லது என்று மட்டும் எழுதியிருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்கள் நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக ஒரு ஹதீஸை குறிப்பிட்டுள்ளது உங்கள் அறியாமையை வெளிக்காட்டுகிற ஒரு ஹதீஸை காட்டியிருந்தார். விவாத ஒப்பந்தத்துக்கு போகலாங்கிறதுக்கு ஹதீஸ். அந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்ன? 2 விடயங்களில் ஒன்றை தேர்வு செய்ய அவர்கள் விடப்பட்டால், 2 விஷயத்துல ஒன்றை சாய்ஸ் பண்ணிக்கிறீங்க விடப்பட்டால் அதில் அவ்விரண்டில் மிக இலகுவானதை தேர்வு செய்பவர்களாக இருந்தார்கள். லேசானதை தேர்வு செய்வாங்களாம், அது பாவமாக இருந்தாலே தவிர. பிஜே கேட்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த முன்மாதிரியை பின்பற்றி உங்களுக்கு கடினமாக இருப்பதால் வேறு 2 அனுப்புகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். எனக்கு கஷ்டமா இருக்குன்னு இந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டி கஷ்டமும் லேசும் வந்தா லேசத்தான் எடுக்கணும் என்று 2 பேர் அனுப்புறதா சொல்றீங்கல்ல, இப்படித்தான் ஹதீஸை விளங்குவதா? மாணவர்களுக்கு இப்படித்தான் கற்றுக் கொடுப்பீர்களா? உங்களை போலவே உங்கள் மாணவனும் செய்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? இந்த ஹதீஸை பாடம் நடத்தக்கல ஸ்டூடெண்ட் இப்படி புரிஞ்சுக்கிட்டா ஏத்துக்கிறீங்களா? எப்படி புரிஞ்சுக்கிட்டா? ஸ்டூடெண்ட் சிரமப்பட்டு படித்து பரீட்சை எழுதுவதை விட வேறு ஒருவரை கொண்டு இலகுவாக பரீட்சை எழுதி ஆள்மாறாட்டம் செய்து கொண்டால் ஏற்றுக்கொள்வீர்களா? சரியா? அதுக்கடுத்து நீங்கள் விவாதிப்பதை விட யாரையாவது அனுப்புவது இலகுவானது என்று சொல்வீர்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. கடைசியில் சொல்வாரு, லேசானதும் கஷ்டமானதும் தந்தா லேசத்தான் எடுக்கணும், ஆகவே நான் வந்து விவாதிக்கிறது கஷ்டம், நான் வேறொருத்தர் அனுப்பி வைக்கிறேன், இப்படி சொல்லுவீங்களான்ட்டு விவாதத்தில் பங்கெடுக்காமல் இருப்பது பங்கெடுப்பதை விட எளிதானது என்று கூறி ஓட்டம் பிடிக்க போகிறீர்கள் என்பதும் தெரிகிறது. கடைசி வரி, அறிவியினர்கள் மக்களுக்கு மார்க்க வழிகாட்டிகளாக. இதுதான் லாஸ்ட் கடிதம். இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் பிஜே கடிதம் எழுத வேணாம் என்றாச்சு. இதுக்கு பிறகு இவர் 10,000 கடிதம் எழுதினாலும் சென்னைக்கு வரமாட்டேன்னு தான் சொல்ல போறாரு. விவாத ஒப்பந்தத்துக்கு இவர் ரெடின்னு கடிதம் எழுதினா அவர் ரிப்ளை பண்ணுவார், இல்லாட்டி அவர் ரிப்ளை பண்ண மாட்டாரு. நாங்க 10 நாள் நாளையில இருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் இன்ஷா அல்லாஹ். டீலா நோ டீலா? சரியா? 10 நாள் அவகாசம். எஸ்எல்டிஜியோடு சத்தியத்தை நிரூபிக்க தயார் என்றால்
இன்ஷா அல்லாஹ் ஸ்ரீ சத்தர்ம மாவட்ட நம்பர் 241A மாளிகாவத்த கொழும்பு 10 என்ற அட்ரஸுக்கு எழுதி அனுப்புங்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.